Shalom, shalom. Shabbat shalom. God bless you. Thank you for joining us. Today we'll be discussing the most important subject in Christian society. Sometimes we don't want the truth. Sometimes we try to deviate from that. But as every Christian, we need to face this situation. But we'll find what is the benefit of facing this. What are the results of facing this? So I want you to stay connected, listen carefully, and use this and practice this. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10-17. லூக் சாப்டர் 13 verses 10-17. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10-17 வாசிக்க கேட்போம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்திலே அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெபாலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. இதுல 12வது வசனம் கொஞ்சம் திரும்ப வாசிங்க. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். But when Jesus saw her, he called her to him and said to her, Woman, you are loosed from your infirmity. Amen. இன்றைய செய்தியின் தலைப்பு, Waiting is never wasted. காத்திருப்பது வீணாகாது. Waiting is never wasted. பகல பார்த்து சொல்லுங்க, காத்திருப்பு வீணாகாது. Your waiting is never wasted. கைகளை வாங்கி நாம் ஜெயிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதில் உள்ள ஆழங்கள், அர்த்தங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள, அதை நாங்கள் பயன்படுத்த, கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் அதை இருதய பலகையில் பதிக்கும்படி நான் ஜெபிக்கின்றேன். நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஷலோம் 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 ஷலோம். என்ன இந்த வாரம் பிஸ்னஸில் பயங்கர டவுனாக எல்லோரும் ஓன்னு இருக்கீங்க? I need to see some happy face. வினோத் அண்ணா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் சிரித்த முகத்தோட ஒரு ஷலோம் சொல்லலாமே. ஷலோம் ஷலோம். ஓகே, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஏனோ கண்ணா சிரிக்கிறார் அழகா. காட் பிளஸ் யூ. ஞானதாஸ் அங்கிள் சிரிக்கிறாங்க. காட் பிளஸ் யூ ஆல், காட் பிளஸ் யூ. ஓகே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் முக்கியமான சப்ஜெக்டை பற்றி பேச போகிறோம். காத்திருப்பது. ஹலோ, ஐ எம் வெரி எக்ஸைட்டட். இந்த செய்தி நான் இவ்வளோ சீரியஸாக இந்த செய்தி இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆண்டவர் இந்த பகுதியை கொடுத்துருக்கும் போது, ஆமாம் நீங்கள் சரி பண்ணீங்க, இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னும் போது, இதில் உள்ள விலை மதிப்பில்லாத பொருட்களை பார்க்கும் போது என்னால் சந்தோஷத்தை நிரப்பவே முடியல. அதாவது நிரம்பி ஓடிக்கிட்டே இருந்தது. சூப்பர் சூப்பர் சூப்பர், எப்படா போய் சண்டே வரும், எப்போ போய் சொல்லுவோம் அப்படின்னா, ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட், வெரி ஜாய்ஃபுல். இந்த சப்ஜெக்ட் காத்து இருக்கிறது அப்படின்றத கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு பேர்டன் ஆக்கிட்டாங்க. ஹலோ, ஒரு கிறிஸ்தவன் ஆயிட்டா நீங்க காத்து இருக்கணும். எதுக்குன்னு நான் கேட்கிறேன். Do you know the reason? நமக்கு காரணங்கள் தெரியாது. வசனத்தை எங்க பயன்படுத்தணும்னு தெரியாம கிறிஸ்தவர்கள் உடனே சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் கேள்வி கேட்க கூடாது, தரிசித்து நடவாமல் நடக்கணும் அப்படின்றாங்க. எதுக்கே காத்திருக்குன்னா, we don't know the reason. Today we'll find what is the reason behind waiting. எதுக்கு தேவன் நம்மளை காத்திருக்க வைத்திருக்கார், காத்திருந்தா என்ன கிடைக்கும், காத்திருப்பதில் என்ன பலன்.
அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட்ல இருந்து இந்த முக்கியமான காரியங்கள்லாம் பேச போறோம். அல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மகிழ்ச்சியா இருங்க சிஸ்டர்னு சொல்லுங்க. மகிழ்ச்சியா இருங்க சிஸ்டர், உங்க காத்திருப்புக்கு ஒரு காரணம் கிடைக்க போகுது சொல்லுங்க. அதெல்லாம் எல்லாம் அவிசுவாசமா உட்காந்துருக்கீங்களே. ஓகே. மனிதர்களா உணர்ச்சிகள் இருப்பது சகஜம், ஆமாவா இல்லையா? சில நேரம் கோபம் வரும், அது நமக்கு முக்கால்வாசி வரும் கிறிஸ்தவர்களா. ஏன்னா சுற்றி அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இருக்கோம். யாரை பார்த்தாலும் நம்ம கோபம் வருமா இல்லையா? அப்படி இருக்கான், என்ன அப்படி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உன் முதுகில் உள்ள அழுக்க பாருன்னா நம்ம எல்லா முதுகுலையும் பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு. அதனால் உணர்ச்சிகள் பாருங்க, கோபம் வரும். ரெண்டாவது படியாக அவர் தம்பிமார் அழுகை இருக்காரு. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அண்ணன்மார் வந்து கோபம், தம்பிமார் அழுகை. இவங்க 2 பேரையும் தாண்டி வர்றதுக்குள்ளே மற்ற உணர்ச்சிகள்லாம் செத்து போயிடும், ஓய்வடைஞ்சு போயிடும், ஆமாவா இல்லையா? இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ளே அன்பு இருக்கா, காதல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த உணர்ச்சி கடைசியில் இருக்கும். முதல்ல சண்டை, கோபம், நான் கரெக்டு நீ கரெக்டு, கொஞ்சம் நேரம் நீயா நானா, கடைசியில் காதல் வேண்டாம், அது தேவையே இல்லைன்னு ஒதுக்கி போட்டுரும் ஜனம். உணர்ச்சிகள், ஏகப்பட்ட உணர்ச்சிகள், கோபம், சோகம். ஆனால் உணர்ச்சிகள் நம்மளை ஆளுவதை விட நம்ம உணர்ச்சிகளை ஆள்றாங்க பாருங்க, அவன் தான் சிறந்தவன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 4 பேர் சுற்றி என்னை நின்று திட்டிகிட்டு இருக்கும்போது நான் உணர்ச்சி பட்டு கோவப்பட்டுட்டேன்னு வைங்க, எனக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லையே. ஹலோ, வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதே தான் அவன் திட்டிகிட்டு இருக்கும்போது நான் சிரிச்சுக்கிட்டே காட் பிளஸ் யூ அப்படின்னா சோழி முடிஞ்சு நாங்கள் ஜெயிச்சிட்டேன். அது அவன் மண்டைக்குள்ளே இறங்கல, நான் இப்போயோ ஜெயிச்சிட்டேன். எனக்கு பின்னாடி ஒரு 4 பேர் முதுகில் அப்படியே குத்துறாங்க, சலன்னு குத்துறான். அவங்கள நேரில் பார்த்து பிரைஸ் லார்ட் காட் பிளஸ் யூ அப்படின்னா கதம் ஓகையா, நான் ஜெயிச்சிட்டேன். பெரிய கொடியா ஆண்டவர் என் மேலே போட்டார், நான் இப்போயோ ஜெயிச்சிட்டேன், ஆமாவா இல்லையா? என்னைக்குமே மனிதர்களா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, உணர்ச்சிகள் நம்மளை கட்டுப்படுத்தக்கூடாது. மாம்சம் கோவப்பட்டுச்சு, டக்குன்னு எனக்கு கோவம் வந்துருச்சு, ரொம்ப வருஷமா எனக்கு கோவம் இருக்குனோ, ஏன் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது? எல்லாம் முடியும், நம்ம நேரம் செலவழிக்க மாட்டேன்றோம். அல்லேலூயா. 2வது செய்தியில் இது ஒரு பகுதி வரும், ஆனால் முன்னாடியே நான் ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்றேன். ஃபாஸ்டிங்ன்றது ஒரு அற்புதம் நடக்கிறதுக்காக இல்லை, நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு. ஹலோ, இச்சை, அகங்காரம், கோபம், பெருமை இதெல்லாம் இல்லாமல் கட்டுப்படுத்தி விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், தயவு, கிருபை, பொறுமை இதெல்லாம் செய்வது தான் ஃபாஸ்டிங்கோட முக்கியமான நோக்கம். ஆமென். எனவே உணர்ச்சிகளை என்றைக்குமே ஆள விடக்கூடாது, நம்ம தான் உணர்ச்சிகளை ஆளணும். சரியான நேரத்தில் சரியான உணர்ச்சிகளை கொடுக்கணும், தேவையில்லையா அமைதியாக அடக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். ஸோ இந்த உணர்ச்சிகள் எல்லாமே இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு. இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் பேசுறது பொதுவான காரியமாங்க. இயேசு கிறிஸ்துவ சும்மாவே யாருக்கும் பிடிக்காது, என்னைய மாதிரி. அல்லேலூயா, சும்மாவே பிடிக்காது. ஏன்னா எவனாவது நம்ம நல்ல சென்ட்லாம் போட்டு பெரிய ட்ரெஸ்லாம் போட்டு ஆண்டவரே உங்க பின்பற்றுனா என்ன பண்ணணும், எல்லாத்தையும் வித்துட்டு வா அப்படின்னுவார். ஹலோ, நீங்கள் செயின்லாம் போட்டு என்கிட்ட வரீங்க பாஸ்டர் நான் உண்மையாக ஊழியம் செய்யணும்னா என்ன பண்ணணும்? உங்கள் சொந்த வீடு, காரு, நகை எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் வித்துட்டு வந்துருங்க சிஸ்டர்னா என்ன பண்ணுவீங்க? ஓயா, உங்களுக்கு வேறு வேலை இல்லை, நான் 40 வருஷம் சம்பாதிச்சு இஷ்டத்துக்கு விட்டுட்டு வருவாங்களா? கேட்பீங்களா மாட்டிங்களாங்க? கோவம் வருமா வராதா? உணர்ச்சிகள். இப்போ நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்களா இல்லை மைக் நான் கொடுத்து விடவா எல்லாத்தையும்? ஆமாம் இல்லை. கோவம் வரும்ல பயங்கரமா. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஆள். சும்மாவே பொதுமக்களுக்கிடையே பிடிக்காது, பரிசேயர்களுக்கு ரொம்ப பிடிக்காது, ரொம்ப பிடிக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் எந்த ஆலயத்தையும் கூப்பிட மாட்டாங்க இயேசு கிறிஸ்துவ பேச. ஆனால் அவரை பிடிச்ச சிலர், சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவர் பேசுகின்ற வார்த்தை, சே ஆமாம் இது கரெக்டாக இருக்கே, இத்தனை வருஷம் இந்த கேள்வி நமக்கும் இருந்ததே, ஏன் இது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு கேள்வி உடைய ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க? இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஜெப ஆலயத்தில் கூப்பிட்டு நீங்க பேசுங்க, நீங்க பேசுறது வேதத்தில் இருப்பதை காட்டிலும் பயங்கரமா இருக்கு. அப்போ வேதம் கிடையாது, ஸ்க்ரோல்.
அந்த சுருள் இருக்கும். சுருள்ல வந்து மோசே எழுதின ஆகமங்கள்லாம் இருக்கும். 5 ஆகமங்கள் இருக்கும். ஆதி ஆகமோ என்ன ஆகமோம்னு அந்த 5 இது இருக்கும். அதுல இருந்து இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ வந்து நம்ம பாட்டு பாடுறோம் பாருங்க, 2 பாட்டு கை தட்டி 2 பாட்டு பாடி ஒர்ஷிப் பண்ணி அதுக்கப்புறம் செய்தி கொடுக்கறதுலாம் அப்போ உள்ளே வணக்கம் கிடையாதுங்க. அப்போ உள்ளே சபையில என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் வந்து உட்காருவாங்க. அங்க அன்னைக்குன்னு பேசுறவரு ஆதி ஆகமத்தில் ஒரு பகுதி எடுப்பாரு, அதை அப்படியே பொறுமையா வாசிப்பாரு. இதுதான் தேவன் இந்த வாரம் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை அப்படின்னோடனே எல்லாம் முடிஞ்சு எந்திரிச்சு போயிடுவாங்க. ஹலோ, நம்மளும் பண்ணுவோமா? ரொம்ப ஜாலியா இருக்கும். எனக்கு வேலை ரொம்ப மிச்சம். என்னங்க இன்னைக்கு கிறிஸ்தவ சபையெல்லாம் இதெல்லாம் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? சும்மாவே டைத்து கொடுக்க மாட்டீங்க. நீ வாசிக்கிறதுக்கு நான் டைத்து கொடுக்கணுமா? சபைக்கே போக மாட்டோம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு உங்க எல்லாரையும் வர வச்சு எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 23, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், தாழ்ச்சடையேன் அவர். இதுதான் தேவன் உங்களுக்கு இந்த வாரம் கொடுத்த வார்த்தை, சென்று வாருங்கள் அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது எங்களுக்கும் தெரியும் பைபிளில் இருக்குன்னு. புரியலன்னு தானே உங்கள்கிட்ட வந்து கேட்போமா இல்லையா? அப்படிதான் இருந்தது அப்போ உள்ள சபைகள். அப்படி இருக்கிற நேரத்தில் தேவனிடம் இருந்தே வார்த்தைகளை வாங்கி பேசக்கூடிய ஆள் இயேசு கிறிஸ்து. சொல்றது புரியுதா? இவங்கெல்லாம் இருக்கிறத வாசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல இப்போ உள்ள மக்களுக்கு என்ன தேவை? மனித நேயம்னா என்ன, அன்புனா என்ன, தேவனுடைய விசுவாசம்னா என்னன்னு டைரக்டா பைபிள்ல உள்ளதை குறிப்பிடவே இல்லாம தன்னுடைய தேவனுடைய ஞானத்துல பேசக்கூடிய ஆள் இயேசு கிறிஸ்து. உமைகள்ல பேசுவாரு, வார்த்தைகளை பேசுவாரு. இது வரைக்கும் வேதத்துல இல்லாத வார்த்தைகளை அவர் பேசியிருக்காரு. ஆமாவா இல்லையா? ஆதி ஆகமத்துல இல்லாத வார்த்தைகள்லாம் இயேசு கிறிஸ்து பேசியிருக்காரு. அதனால மக்கள் வியந்து போய் ஒரு குரூப் வந்து கூப்பிடுறாங்க, நீங்க வந்து எங்க சபையில பேசுங்கன்னு. இயேசு கிறிஸ்து போய் பேசுறாரு. அவர் ஞானத்தை, தேவன் தந்த ஞானத்தை வெளிப்படுத்துறாரு, மக்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு அம்மா 18 வருஷம், நமக்கெல்லாம் 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ கதை மட்டும்தான் தெரியும். 18 வருஷம் கஷ்டப்பட்ட ஸ்திரீயை நம்ம பேசவே மாட்டோம். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை காட்டிலும் மிக சிறந்த ஆள் 18 வருஷம் இந்த கஷ்டப்பட்ட ஸ்திரீ. ஏன்னு கடைசியில் நான் சொல்றேன். ஆமே, 18 வருஷமா எப்படி இருக்காங்களா? நம்ம ஜன இன்னைக்கு பாதி அப்படிதான் இருக்கு. சாரிங்க, உண்மையா சொன்னேன் நான். ஏன்னா நீங்க எல்லாம் கீழே கூட்டி கூட்டி அப்படியே இப்படியே ஆயிட்டீங்கல்ல. ஒன்று போனா இப்படி போயிடுது, இல்லை இப்படி போயிடுது. ஓகே, இப்போ இந்த ஸ்ரீ 18 வருஷம், பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, இன்ஃபர்மிட்டி. அந்த ஸ்திரீக்கு என்ன பிரச்சனைன்னு கொடுத்துருந்தது. நம்மெல்லாம் உடனே இதை வந்து சத்ரு கட்டி போட்டது, பத்ருக்கன் இருப்போம். நம்ம ரொம்ப அப்படியே ஞானமாக பேசுகிறோன்னு நினைப்போம். இன்ஃபர்மிட்டின்னு இருக்கு. அதை நீங்கள் கொஞ்சம் வாசிங்க தமிழில். ஆவின்னு இருக்கு. பலவீனப்படுத்துகிற, கொஞ்சம் சத்தமா, பலவீனப்படுத்துகிற பிசாசுன்னு இருக்கா? ஆவின்னு இருக்கு. ஆவில 2 வகை, ஒன்னு பரிசுத்த ஆவி, இன்னொன்னு முடிஞ்சா. இங்க இப்ப யார் உட்கார்ந்துருக்கா அந்த அம்மாக்குள்ள? லேகியோனா? யோபுக்கு பிரச்சனை கொடுத்த அதே பிசாசா? பேர் ஏதாவது தெரியுமா? இல்ல, சும்மா இதெல்லாம் அடிச்சு விடக்கூடாது. அந்த அம்மாக்குள்ள ஒரு பிசாசு இருந்தது, அதுதான் அதை முடக்கி போட்டது, அப்படி இப்படி இப்படின்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆவின் தெளிவா இருக்கு. இங்கிலீஷ்ல இன்ஃபார்மிட்டின்னு இருக்கு. இன்ஃபார்மிட்டின்ற வார்த்தைக்கு மீனிங் கண்டுபிடிச்சீங்கன்னா பிசிக்கல் ஆர் மென்டல் வீக்னஸ். ஹலோ, மாம்ச ரீதியாவோ இல்ல ஆவி ரீதியாவோ ஏற்பட்ட ஒரு குறைன்னு இருக்கு அதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. சோ இந்த அம்மாக்கு மாம்சத்துல ஒரு குறை 18 வருஷமா யாராலையும் சரி பண்ண முடியல. 18 வருஷமா அந்த குறை. அந்த அம்மா அங்க வந்து ஆண்டவர் பேசுகின்ற வார்த்தையை கேட்டுட்டு இருக்காங்க. ஆமென். இப்போ இந்த அம்மாக்கு இது எத்தனை வருஷமாங்க இருக்கு? சரி, இயேசு கிறிஸ்து இறந்ததுக்கு அப்புறம் தான் கிருபைன்னு ஒரு காலமே வந்தது. ஆமாவா இல்லையா? மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் கிருபைன்ற காலம். ஆனா இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் என்ன சட்டம் இருந்தது? பிதாவின் சட்டங்கள், நியாய பிரமாணங்கள், 10 கட்டளைகள், மரணமும் ஜீவனும்
அதெல்லாம் இப்போ பயங்கரமா செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. ஒரு பொய் சொல்லிட்டு ஆண்டவர் டக்குன்னு அங்கேயே தண்டிப்பாரு. நேரம் விட்டு காலம் விட்டுலாம் இருக்க மாட்டாரு. அந்த காலத்துல எல்லாம் பொய் சொல்லிட்டா அதே இடத்துல அதே ஸ்பாட்ல தண்டனை. ஆமாவா இல்லையா? பொய் சொன்னா குஷ்டம், அங்கேயே டக்குன்னு அடிப்பாரு. ரொம்ப ஓவராலாம் பொய் சொல்லிட்டா அக்கினை இறக்கி பசுபமா ஆக்கிடுவாரு. அப்படிப்பட்ட காலம். ஆமாவா இல்லையா? இப்போ இந்த அம்மா 18 வருஷமா இந்த கஷ்டத்துல இருக்காங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு தடவை கூடமா அவிசுவாசமா அந்த அம்மா பேசல. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குன்ற ஒரு காலத்துல ஒரு தடவையாவது என் ஜீவனை எடுத்துருங்கன்னா ஆண்டவர் எடுத்திருப்பாரா இல்லையா? எடுத்திருப்பாரா இல்லையா? வாய்ப்பு இருக்குல்ல, செஞ்சிருக்கலாம். 18 வருஷமா இப்படியே இருக்கிற ஒரு ஸ்திரீக்கு எவ்வளவு கஷ்டம்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இது ஒரு ஆணா இருந்தா அது வேற. அந்த காலத்துல ஸ்திரீகள் நீங்க இப்ப இருக்கிற மாதிரிலாம் சுதந்திரமா அந்த காலத்துல கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அப்பெல்லாம் ஃபெமினிசம் அப்படின்னா வாயிலே சப்புன்னு அரைஞ்சு வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருவானுங்க. சிரிக்காத ஜோயல், உன் மேல யாராவது கேஸ் போடுவாங்க. அப்புறம் இப்போ ரொம்ப பேசுறாங்க, we have equal rights, we will also go to job, we will also do this, we will also wear baniyan, we will. அப்போலாம் அப்படி இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ்ன்றீங்களா? அப்பெல்லாம் பேசவே முடியாது. ஸ்திரீகள் சபையில எந்திரிச்சு கூட நிக்க கூடாது, தெரியுமா உங்களுக்கு? நான் ஏதோ பொய் சொல்ற மாதிரி பாக்குறீங்க. உங்க பைபிள்ல இருக்குல்ல, BIBLE பரிசுத்த வேதாகமத்துல இருக்குல்ல. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஆணா இருந்திருந்தா சமாளிச்சிருக்கலாம். ஆனா ஒரு பெண் மதிக்கப்படாத அந்த நேரத்துல, அந்த காலகட்டத்துல ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு சுகவீனம்னா, கட்டளைகளையும் மோசே பேசின காரியங்களையும் வச்சு என்னன்னு சொல்லுவாங்க? எங்க அப்பா அம்மா பாவம் செஞ்சிருக்காங்க, அதனால அனுபவிக்கிறாங்க. சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் பேசலையா? ஒரு குடும்பத்தில் யாராவது சரியில்லைன்னா நம்ம பேசலையா? யார் செஞ்சதோ இது தலையில விடிஞ்சிருக்கு, பேசியிருக்கோமா இல்லையா? ஒழுங்கா ஆண்டவர் முன்னாடி உண்மையை சொல்லிருங்க. பேசியிருக்கோம். இப்போ நவீன காலத்துல இயேசு கிறிஸ்துவை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க காலத்திலே நம்ம பேசுறோம்னா 10 கட்டளைகள், அதாவது தீட்டுன்னா கல்லெறிஞ்சு கொல்லணும், அப்படிப்பட்ட காலத்துல எவ்வளவு மோசமா இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிங்க. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அந்த அம்மாவால் நடக்க முடியுமா சொல்லுங்க? ஒரு மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டு வர முடியுமா சொல்லுங்க? இந்த பாவி வரான்னா என்னங்க பண்ண முடியும்? ஹலோ, என்ன பண்ண முடியும்னு நான் கேட்குறேன். இப்போ இவங்க பிறந்ததுலேருந்தே அந்த வியாதி கிடையாது. ஆமாவா இல்லையா? நல்லா வாழ்ந்தவங்க, நல்ல சுகத்தோட இருந்தவங்க, கடைசி ஒரு 18 வருஷம் மட்டும் இந்த வேதனை. அப்போ நல்லா இருந்தவங்களை பார்த்து இப்போ உள்ள ஒரு வேதனையினால நீ பாவின்னு குறிப்பிட்டா யாராலுங்க தாங்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். ஒன்றும் இல்லை. நான்சிக்கா, நான் உங்களை எடுத்துக்கோ எக்ஸாம்பிளுக்கு, கோச்சிக்க மாட்டீங்களே? ஓகே. இன்னும் கொன்ன அங்கேருந்து ஸ்பியர் போட்டுறாதீங்க. ஓகே. இன்னைக்கு நான்சிக்கா நல்லா இருக்காங்க, நாளைக்கே ஒரு காய்ச்சல் வருது, உடனே அவங்கள பார்த்து நீ பெரிய பாவின்னு நான் சொல்ல முடியுமா? சரி, அப்படியே நம்ம எல்லாரும் சேர்ந்து நான்சி ஒரு பாவிப்பா, அதனால தான் இப்போ அனுபவிக்குது, யார் செஞ்சதோ அது தலையில் விடிஞ்சிருக்கு, நீ ஒரு பாவின்னு அப்படி ஏற இறங்க பார்த்தோம்னா அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? குழு குழுன்னு இருக்குமா? சே, எல்லாரும் எப்படி ஒரு மெடல் நம்ம கொடுக்காங்க, எல்லாரும் எப்படி நம்ம மனசு உடைஞ்சிரும். மனசு டோட்டலி டிப்ரெஸ்ட். இல்லையா? தான் உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்குமே தவிர எந்த உணர்ச்சியும் இருக்காது. அந்த அளவுக்கு ஆயிரும். அந்த அளவுக்கு உடஞ்சிருவாங்க. அப்படி ஒரு வேதனையை இந்த அம்மா 18 வருஷமா தாங்கிட்டு இருக்காங்க. எங்க வந்தாலும், சபைக்கு வந்தாலும் ஒரு இப்படி இப்படி பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? 4 பேர் மத்தியில் உட்கார தோணுமா? தனியாக ஒரு முக்கில் போய் உட்காந்துருப்பாங்க. ஆமாவா இல்லையாங்க? அதுவும் யூதர்களை பற்றி நான் போன வாரம் தான் சொன்னேன். முசுடு பிடிச்சவனா அவனை மாதிரி முசுடு பிடிச்சான் அவனும் கிடையாது.
அவன்லாம் நம்மெல்லாம் அஞ்சுவோங்க ஒருத்தரை நேரில் பார்த்து நீ பாவின்னு சொல்கிறதுக்கு. அவன்லாம் பச்சையாக சொல்லுவான், பாவி ஒதுங்கி நெல்லு அப்படின்வான். நான் விளையாட்டுக்கு சொல்லலைங்க, உண்மையை சொல்கிறேன். அவன்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டானுங்க. நம்மெல்லாம் அப்படிப்பட்ட நாட்டில் வளர்ந்ததுனால, கலாச்சாரம் தெரிஞ்சதுனால பின்னாடி பேசுவோமே தவிர நேரில் கூட நமக்கு அந்த கொச்ச வார்த்தைகள் வந்துடாது. அவன்லாம் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டானுங்க. பாவியா பாவி, கோவிலில் நீ எத்தனை வருஷம் பழக்கமாக இருந்தாலும் பாவினா பாவி நவுறு அப்படின்றான். அந்த அம்மாவுக்கு எப்படிங்க இருந்திருக்கும்? இன்னைக்கு 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை நம்ம பெருசாக பேசுகிறோம். அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ வேதனை. இந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு பப்ளிக்கில் நடந்து போக முடியாது, கூட சொந்தமாக பழகினவனே நீ பாவி ஒதுங்கி இல்லைன்னுவான். எப்படிப்பட்ட வேதனை. சரி, ஆனால் இந்த 18 வருஷத்தில் இந்த வேதனையெல்லாம் பட்டு மனசுலாம் உடஞ்சி நொந்து போய் இந்த அம்மா ஒரு தடவையாவது ஆண்டவரே என் ஜீவன் எடுத்துருங்கன்னு கேட்டிருக்கலாமா இல்லையா? கேட்ட ஆண்டவர் செஞ்சிருக்கலாங்க. ஆனா இந்த அம்மா 18 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஹலோ, 18 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரி, இன்னைக்கு எத்தனை பேருக்கு இங்க கஷ்டம் இருக்கு? உண்மையை சொல்லலைன்னா கையை உயர்த்திங்க. ஏன் அரக்கம்பத்தில் தான் தொங்க விடுவீங்களோ? நல்லா தூக்குங்க கையை. கஷ்டம் இருக்குல்ல? எனக்கும் இருக்கு. இருக்குங்க. காட் பிளஸ் யூ. நம்மெல்லாம் ஒரே கட்சி, ஐஃபை. கஷ்டம் இருக்குல்ல? இப்போ நீங்கள் கொஞ்சம் மனசாட்சியோட கொஞ்சம் பதில் சொல்லுங்க. இந்த ஒன்றும் இல்லாத கஷ்டம் நாளைக்கே முடிஞ்சிருச்சுன்னு வைங்க. இந்த ஒன்றும் இல்லாத கஷ்டத்துக்கு நீங்கள் எத்தனை தடவை நான் போய் சேர்ந்துருக்கலாம்னு சொல்லியிருப்பீங்க? சொல்லியிருக்கீங்கன்னா ஆமான்னு கூட்டத்தோட சொல்லிடுங்க. இல்லைன்னா தனித்தனியாக கேட்பேன், விரல் விட்டு எண்ணி கேட்பேன். எத்தனை தடவை சொன்னீங்க? இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன். பண்ணியிருக்கோம்ல? சரிங்க, கடன் பிரச்சனை இருக்கு, இன்னும் 2 மாசத்துல முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆனால் இந்த 2 மாசத்துல முடிகிற பிரச்சனைக்கு ஒரு 2000 தடவையாவது நம்ம சொல்லியிருப்போமா இல்லையா? குறைஞ்சபட்சம் இருக்கிறதுக்கு போய் சேர்ந்துடலாம். இந்த கஷ்டத்தை நான் பட்டு தான் ஆகணுமா? கிறிஸ்தவனா ஒரு நிம்மதியாக வாழ்க்கை வாழ முடியல சொல்லியிருக்கோமா இல்லையா? ஒரு 2 மாத பிரச்சனைக்கு. சரி, இங்கே உடலில் எதுவும் வலி இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? முழங்கால் வலி, மூட்டு வலி. உண்மையை சொல்லிடணும், இல்லை நடந்து போகிறதுலே எனக்கு தெரிஞ்சிடும். விசுவாசமாக அப்படி கை உயர்த்தாமல் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது. நான் ஸ்டேஜ்லேருந்து உண்மையை கேட்டால் உண்மையை சொல்லிடணும். இருக்குல்ல? இப்போ ஒரு வாரத்தில் சரியாயிருச்சு. இதுக்கு எத்தனை தடவை நீங்கள் சபிச்சிருப்பீங்க? எத்தனை தடவை எல்லாரையும் விட்டு உங்கள் பாட்டன் முப்பாட்டன்லாம் சபிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அவன் பண்ணது என் காலில் விடிஞ்சிருச்சு. அவர் என்னங்க பண்ணாரு உங்களுக்கு தெரியுமாங்க? தெரியுமான்னு கேட்டேன். இல்லைன்னா கணவனை கிழிக்க வேண்டியது. நல்ல இந்த ஆளுக்கு சமைச்சு போட்டே எனக்கு உடம்புலாம் வீணா போயிட்டு. புத்தியுள்ள ஸ்திரீயோ வீட்டை நாட்டை கட்டுகிறாள் இருக்கா? உங்க வேலை தானே. அப்புறம் என்ன? உனக்கு ஆக்கி போட்டு நான் தேஞ்சி போய் என்ன பேச்சு இதெல்லாம்? இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்கணுமே, ஸ்திரீகள் எல்லாம் ஐயோ ஆக்கி போட்டு தேஞ்சு போயிட்டாங்களாம். தேஞ்சு போன ஆளை பார்க்கணுமே, பூண்டு இருக்கும். தேஞ்சு போயிட்டாங்களாம். இந்த ஒரே வாரத்தில் மூட்டு வலி சரியாயிருச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? ஆனால் இந்த ஒரு வாரம் மூட்டு வலிக்கு நீங்கள் பேசுறீங்க பாருங்க, இன்னைக்கு பேச்சு இருக்கிறதுக்கு போய் சேர்ந்துருக்கலாம். அது என்ன இருக்கிறதுக்கு போய் சேர்ந்துருக்கலாம்? எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன். அதாவது உயிரோடு இருக்கிறதுக்கு பதிலாக போய் சேர்ந்துருக்கலாம். அதை என்ன சொல்ல வரீங்க? அப்படி ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு ஜெபம் நான் சொல்லித்தரேன். டெய்லி நைட்டு, ஆண்டவரே எனக்கு மரணத்தை தந்ததுக்காக நன்றி, ஆண்டவரே எனக்கு மரணத்தை தந்ததுக்காக நன்றி, ஆண்டவரே சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு 3 நாள் கழிச்சு காலையில் நான் நிற்பேன். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், போயிட்டு வாங்கம்மா. யாருக்கு இங்கே வேதனை? இப்போ ஒரு வாரத்தில் முடிகிற பிரச்சனைக்கு நம்ம ஜனம் பட்டியலிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கு. விடுதலையை ஜோமனை சொன்னால் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. செல்ஃப் ப்ரேயரில் இந்த வாரம் நாங்கள் அதை பற்றி தான் பேசணும். ஜபம் பண்ண சொன்னால் நம்ம ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கெலாம் வியந்து போயிட்டேன் ஒரு அம்மா ஜபம் பண்ணதை பார்த்து. என்னன்னா, ஒரு பையன் நடக்க முடியாமல் இருக்கான். நம்ம கிறிஸ்தவர்களாக என்ன ஜோம் பண்ணணும்? என்னங்க ஜோம் பண்ணணும்?
எழுந்து திரும்ப நடக்கும்படி ஜெபிக்கணுமா இல்லையா? கால் வளரும்படி ஜெபிக்கணுமா இல்லையா? அதுதானே படிச்சு நம்ம வளர்ந்துருக்கோம், பூஸ்ட் ஏத்திருக்கோம். ஆமாவா இல்லையா? அந்த அம்மா ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே அந்த பையன் ஊனி நடக்க முடியாம இருக்கான், அந்த கட்டை வாங்கி நடக்கிறதுக்கு அவனுக்கு நீங்க உதவி செய்யுங்க. கட்டை வாங்குறதுக்கு நீங்க ஜெபம் பண்றீங்க. ஒரு வார பிரச்சனைக்கு இன்னைக்கு இங்க யாராவது நான் 18 வருஷமா ஒரு காரியத்துல மாட்டி இப்பதான் பொழைச்சிருக்கேன்னு யாராவது ஒருத்தர் கை உயர்த்துங்க பார்ப்போம். உங்க பிரச்சனை மிஞ்சி மிஞ்சி போனா எத்தனை நாள் நீடிச்சிருக்கும்? மாச கணக்கு, வருஷ கணக்கு, என்ன ஒரு 2 வருஷம், ஒரு 3 வருஷம். ஆனா இதுக்கு நம்ம பேச்ச பார்க்கணுமே. இன்னைக்கு வார்த்தைகள் அப்படியே சரளமா கொட்டிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த 18 வருஷம் ஸ்திரீயை நம்ம பார்ப்போம். 18 வருஷமா ஒரு அவிசுவாசமான வார்த்தையும் இல்லை. பேசி இருந்தா உடனே நடந்திருக்கும். எப்படி பாஸ்டர் அந்த ஸ்திரீ பேசவே இல்லை, நீங்க கூட இருந்து பாத்தீங்கன்னா? இல்ல, அப்படிப்பட்ட காலத்துல இருந்தாங்க. ஒரு வார்த்தை சொன்னாலும் ஆண்டவர் உடனே செஞ்சிருவாரு, அப்படிப்பட்ட காலம். அதனால நான் அடிச்சு சொல்லுவேன், அந்த ஸ்திரீ ஒரு வார்த்தை தவறா பேசல. ஆமாவா இல்லையா? 18 வருஷம் பேசல. சரி, இப்போ பைபிள்ல பெரிய பெரிய சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஆபிரகாம் இருக்காரு, யோசேப் இருக்காரு, இயேசு கிறிஸ்து இருக்காரு, தாவீது இருக்காரு, மோசே இருக்காரு. இவங்களும் பல வருஷம் ஒளிஞ்சிருந்தவங்க. ஆமாவா இல்லையா? காத்திருந்தவங்க. ஆமாவா இல்லையாங்க? ஆமேன்னு சொல்லுங்க, இல்ல சொல்லுங்க. ஆபிரகாம் பையனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே 99 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமாவா இல்லையா? யோசேப் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாரு? 13 years. தாவீது 15 ஒளிஞ்சிருந்தாரு. மோசே கொஞ்ச நாள் ஒளிஞ்சிருந்தாரு. இயேசு கிறிஸ்து 18 வருஷம் காணாம போயிட்டாரு. ஆமாவா இல்லையா? இந்த பெரிய பெரிய ஃபிகர்லாம் பைபிள்ல காணாம போனாங்க. ஆனா அவங்க காணாம போறதுக்கு முன்னாடி ஒரு தேவதூதன் தோன்றி பேசியிருக்கான். ஆமாவா இல்லையா? தேவதூதனோ இல்ல தேவனே ஒரு தீர்க்கதரிசியை கொண்டோ இவங்களுக்கெல்லாம் இன்டிமேஷன் கொடுத்துட்டாரு. என்னன்னா, இத்தனை வருஷம் நீ கஷ்டப்படுவ, ஆனா ஒரு நாள் உன்னை உயர்த்துவேன். பேசியிருக்காரா இல்லையா? பேசியிருக்காரா இல்லையா? சரி, இவங்களுக்கெல்லாம் தேவதூதன் சொல்லி, ஒரு தீர்க்கதரிசி சொல்லி இவங்கெல்லாம் தைரியமா இருந்தாங்க. இந்த ஸ்திரீக்கு யாருங்க சொன்னா தைரியமா இருக்கிறதுக்கு? தேவதூதன் இறங்கி சொல்லல, எம்மாடி ஒரு 18 வருஷம் காத்துரு, நசரேயனாகிய இயேசு வந்து உன்னை சுகப்படுத்துவார்னு சொல்லலையே. அந்த காலத்துல தேற்றக்கூடிய வார்த்தைகள் பேசுற அளவுக்கு ஒரு தீர்க்கதரிசி இல்லையேங்க. ஆமாவா இல்லையா? சரி, இந்த அம்மா சர்ச்சுக்கெல்லாம் போனாங்க. சர்ச்சில் விசுவாசமா பேசக்கூடிய ஆட்களா இருக்கானுங்க, எல்லாம் பரிசைய கூட்டம். விசுவாசமா பேசுவான். அம்மாவை பார்த்தோன்னு என்ன சொல்லுவான்? நீ வந்து பாவம் செய்தவள், ஒதுங்கி போ, உனக்குலாம் தீர்வே கிடையாது சொல்லுவானா இல்லையா? அப்படி பேசக்கூடிய காலத்துல, தீர்க்கதரிசிகள் யாரும் இல்லாத நேரத்துல இந்த அம்மா யாரோ பேசி தொட்ட வார்த்தைகளை பிடிச்சு கொண்டு 18 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? யாரோ உனக்கு சுகம் கிடைக்கும், நீ கவலைப்படாதன்னு சொன்ன வார்த்தைகள் அவங்கள தொட்டிருக்கு. தொட்ட வார்த்தைகளை பிடிச்சுக்கிட்டு 18 வருஷம் இந்த அம்மா வெயிட் பண்ணியிருக்காங்க. என் கேள்வி என்னன்னா, யாரா இருக்கும்? தீர்க்கதரிசி யாரும் கிடையாது, பரிசேயர்கள் பேச மாட்டானுங்க, ஜெப ஆலய தலைவன்கள் அப்படி பேச மாட்டானுங்க. இப்படிப்பட்ட அற்புதங்கள் கடைசி 18 வருஷமா எங்கேயும் நடக்கல. அப்புறம் யார் சொன்னதை நம்பி இந்த அம்மா வெயிட் பண்ணியிருப்பாங்க? விசுவாசமா இருந்தாலும் யாராவது சொல்லியிருக்கணும்ல. விசுவாசம் தோன்றதுக்கு முதல்ல வார்த்தை தேவை, விதை தேவை. விதை இருந்தாதான் தண்ணீர் ஊத்த முடியும், வெறும் மண்ணுக்கு தண்ணி ஊத்த முடியாது. ஆமாவா இல்லையா? யாரோ விதைய போட்டிருக்காங்க. யாரா இருக்கும்? நான் உட்காந்து கணக்கு பண்ணி பார்த்துட்டேன், யாரும் கிடையாது. பரிசேயர் கிடையாது, எந்த தீர்க்கதரிசிகள் கிடையாது, 18 வருஷமா எந்த அற்புதமும் கிடையாது. சொல்லலாம், சரி இந்த வருஷத்துல இந்த அம்மாவுக்கு நடந்தது, அப்ப எனக்கு ஒரு நாள் நடக்கும்னா அப்படிப்பட்ட அற்புதமும் கிடையாது. 18 வருஷமா எந்த இதுவும் கிடையாது. ஆனா யாரோ போட்ட விதையை பிடிச்சிக்கிட்டு அந்த அம்மா உட்காந்து இருந்திருக்காங்க 18 வருஷம். கணக்கு பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினாரு. இது யார் போட்ட விதைன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். 3 நாட்கள் பயணத்தை விட்டுட்டு தாய் தகப்பனை பிரிஞ்சு 12 வயசுல ஒரு சிறுவன் ஜெப ஆலய தலைவன்கள்ட்ட பேசி அவங்கள வியக்க செய்து ஒரு 3 நாள் உட்கார்ந்து இருந்தார்ல ஜெப ஆலயத்துல. அவர் போட்ட விதை 18 வருஷம் வேலை செஞ்சிருக்கு. யாரு பாசுறது? இயேசு கிறிஸ்து தான், வேற யாரும் கிடையாது. எப்படி சொல்ல வரீங்க?
இயேசு கிறிஸ்து 12 வயசுல ஊழியத்தை ஆரம்பிச்சாரா? ஆமா இல்ல? ஆமேனா? அதுக்கப்புறம் ஏன் ஒளிஞ்சிட்டாரு? 12 வயசுலயே ஊழியம் ஆரம்பிச்சிருந்தா அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கணும்ல. அப்போ ஊழியத்துக்காக அங்க போல. ஆலயத்துல பெரிய கலவரமும் வரல, இவர் போய் சமாதானப்படுத்துறதுக்கு. இவர் என்ன பெரிய ஜமீன்தாரா? வயசு என்ன? வயசு என்ன? அவன் வயசு என்ன? 14? உன்னோட சின்ன பையன் வேணுமே. யார் இங்கே 12 வயசுல இருக்கா? நீ 12 வயசா? நீ கொஞ்சம் ஹைட்டா இருக்கிய. சரி வா, இங்க வா, டக்குன்னு வா. குந்தி குந்தி வராதீர்கள், வேகமாக வாருங்கள். ஏன் அளவுக்கு இருக்கானே. ஓகே, 12 இயர்ஸ், 12 வயசு. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கலவரம் நடக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, சகாய அண்ணனுக்கும் ஆட்சிக்கும் சண்டை வந்துருச்சு வீட்டில். அவிசுவாசமாக சொல்லலை, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, ஆசீர்வதிக்கிட்டோம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ அண்ணனுக்கும் ஆட்சிக்கும் வீட்டில் சண்டை வந்துருச்சு. இவன் உள்ளே பூந்து நான் சொல்லுவதை கேளுங்கன்னா சப்புன்னு அரைஞ்சு உட்கார வைப்பாங்களா இல்லையா? செய்வாங்களா இல்லையா? சரி, அண்ணன் அடிச்சிடுறாரு. ஆட்சி என்ன சொல்லுவாங்க? முளைச்சி 3 இலை விடலை, நீ எனக்கு அட்வைஸ் சொல்றியா? சொல்லுவாங்களா இல்லையா? என்ன நீங்கெல்லாம் பேசாத வார்த்தைகளை நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். முளைச்சி 3 இலை விடல, நீ எனக்கு பேசுறியா? முடி கூட இன்னும் முழுசா வளரல உனக்கு, நீ என்னைய பார்த்து பேசுறியா? ஒழுங்கா ஓடி போயிரு, தொலைச்சி. நானே இருக்கிற கடுப்புல பொறிச்சிருவேன் லெக் பீஸ் மாதிரி. ஆமாவா இல்லையா? இத்தனோண்டு பையன் ஜெபாலயத்துல போயிருந்து அவன் அங்கி போட்டு இப்படி 12 கற்கள் 11 கற்களை மாட்டிட்டு இப்படி உட்காந்துருப்பானுங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க ஆலயத்துலலாம் இவ்வளோ தாடியும் வச்சுருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு கொலை நடுங்கிரும், அப்படி இருப்பாங்க. நான் ஒரு நாள் ஒருத்தர் அப்படி பிடிச்சி கூப்பிட்டு வரேன். அன்னைக்கு ஜபம் பாருங்க, ஆமே நலையிலையெல்லாம் அப்படி வரும். ஏன்னா பயம். இவ்வளோ நீல முடி, இவ்வளோ பெரிய தொப்பி, அவ்வளோ பெரிய வஸ்திரம் தரித்து அவங்களெல்லாம் பார்த்து அவங்களெல்லாம் நடந்து வந்தாலே ஒதுங்குவாங்க மக்கள், அப்படி இருப்பானுங்க. அவங்கள்ட்ட போய் பேசி, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ, அவங்கள்ட்ட போய் பேசி அவங்களே வியக்க செய்கிற அளவுக்கு ஒருத்தர் 12 வயசுல. இப்போ அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் கிடையாது. இப்போ அவங்க என்ன ஞானத்தில் குறைஞ்சு போயிட்டாங்கன்னா 12 வயசுலேயே போய் ஆண்டவர் பேச சொன்னாரு? இல்லை. 3 நாள் என்ன பண்ணாரு? தாய் தந்தைகிட்ட கேட்டுட்டு நான் அந்த ஜெபாலயத்தில் இருக்கேன், ஒரு 3 நாள் தங்கிக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு நான் சொன்னாரு. தப்பிச்சு ஓடி வந்துட்டாரு. ஆமாவா இல்லையா? கேட்ட போது என்ன பதில் சொன்னாரு? நான் என் பிதாவின் வேலையாக வந்திருக்கிறேன், என்னை ஏன் தேடுகிறீர்கள்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் 18 வருஷம் காணாம போயிட்டார். ஊழியம் ஆரம்பிச்சிருந்தா அங்கேயே ஆரம்பிச்சிருக்கணுங்க. நீங்க அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. லூக்கா 2:46 47 வாசிங்க. 2:46 லூக்கா 2:46 47. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும், பேச கேட்ட ஜெபாலய தலைவன்கள் மட்டும் இல்ல பாருங்க, பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள், வியந்தார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகள் வேதங்களில் இல்லை என்று பிரமித்தார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து 12 வயசுல அங்க போய் 3 நாள் வெயிட் பண்ணி பேசினது இந்த ஸ்திரீக்காக. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து எத்தனை வயசுல வேணாலும் வந்து ஜெபாலய தலைவர்கிட்ட பேசியிருக்கலாம். 33 வயசுல அவர் வந்து ஊழியம் செய்யும் போது எல்லாம் வியந்து போயிருக்கானுங்க அவருடைய ஞானத்தை பார்த்து. 12 வயசுல அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு 3 நாள் வெயிட் பண்ணி இந்த ஞானங்களை பேசணுன்றதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு அர்த்தம் என்னன்னா, 3 நாள் வெயிட் பண்ணி இந்த வார்த்தையை அந்த அம்மாக்குள்ள விதைச்சதுனால அந்த அம்மா 18 வருஷம் வெயிட் பண்ணுச்சு. இதுதான் காரணம். அல்லேலூயா, ஆமென். அந்த அம்மா ஜெபாலயத்துக்கு அடிக்கடி வரக்கூடிய ஆள், ஜெபாலயத்தில் இருக்கிற ஆள். நீங்களே பார்த்தீங்க, அம்மாவா இல்லையா? 18 வருஷத்துக்கு முன்னாடி மனசு உடைஞ்சி
தான் வாழ்க்கையை பறி கொடுத்துடலான்னு கடைசியாக ஜெபாலயத்துக்கு வந்த போது 12 வயசில் ஒரு சிறுவன் உட்காந்து விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தனக்குள்ள விதைச்சிட்டு கிளம்பிட்டார். அந்த விதைச்ச வார்த்தைகள் 18 வருஷமாக உள்ளுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருந்து ஒரு நாள் அது நிறைவேறும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவை பார்த்த உடனே கூப்பிட்டு, எப்பவும் இயேசு கிறிஸ்து என்னங்க பண்ணுவார் அற்புதம் செய்கிறதுக்கு முன்னாடி? நீ என்னை சத்தமா கேட்டிருப்பார்ல. இந்த அம்மாட்ட மட்டும் கேட்கவே இல்லை. எதனால இந்த அம்மாட்ட கேட்கல? ஏன்னா 12 வயசில் பார்த்த இந்த அம்மா இன்னும் இருக்குன்னா இந்த அம்மா விசுவாசிச்சிருக்குன்னு அவருக்கு தெரியும். அதனால கேட்கல. அல்லேலூயா. பார்த்த உடனே கூப்பிட்டு, நீ விசுவாசிக்கிறா இல்லைன்னா எனக்கு தெரியும், இன்னும் நீ உயிரோட இதே சபையில் நீ வந்திருக்கீங்கன்னா எனக்கு தெரியும் நான் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு விசுவாசம் இருக்குன்னு தொட்டாரு. தொட்ட உடனே அந்த அம்மா சுகமானுச்சு. ஆமாவா இல்லையா? ஆமே. 18 வருஷம் ஒரே வார்த்தையில் வெயிட் பண்ணி எந்த மனிதர் 12 வயசில் பேசினாரோ 18 வருஷம் கழிச்சு அதே மனிதர் கையினால் சுகம் பெற்ற தாய் இந்த தாய். ஆமே. அல்லேலூயா. மிகப்பெரிய அற்புதங்க இது. சின்ன வயசுல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. இப்போ சுகம் நடந்த உடனே அங்க உள்ள ஆட்களுக்கு என்ன ஆனிச்சுன்னு கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். லூக்கா 13 ஆண்டவர் சுகப்படுத்தின உடனே என்ன ஆனிச்சுன்னு கொஞ்சம் வாசிங்க. அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெபாலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். அல்லேலூயா. ஆமென். இப்போ என்னை கொஞ்சம் பாருங்க. இந்த கட்டளை நம்ம கடைபிடிப்போமா? ஓய்வு நாட்களில் வேலை செய்ய கூடாது. இது கட்டளை. ஆமாவா? நம்ம செய்வோமா? நம்ம செய்வோமான்னு கேட்டேன். இல்லை, திருமணம் இருக்கு, வளகாப்பு இருக்கு, பேர் வைக்கும் விழா இருக்கு, மஞ்சள் நீராட்டு விழா இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, நீங்க தான் பெரிய பழைய ஏற்பாடுலாம் பேசுறீங்கல்ல. நம்ம கொஞ்சம் கட்டளையை கடைபிடிப்போம். இனி சண்டே வரலன்னா போடு ஃபைனை, 25,000 ஃபைன். செய்வோமா? இன்னைக்கு கிளம்புறதுக்குள்ளே ரெசிக்னேஷன் லெட்டர் வந்துடணும். இனி நான் இந்த சபையில் சேர மாட்டேன், எனக்கும் இந்த சபைக்கும் எந்த தொடர்பும் அல்ல. செஞ்சிருவோமா? செய்வோமான்னு கேட்டேன். ஆமா இல்லை வேண்டாம்ல, செய்ய வேண்டாம். சரி, குட். ஆனா அவுட் ஆஃப் த குவெஸ்டின், எத்தனை பேர் சண்டே அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க? உண்மையா சொல்லிடணும், இல்லை எனக்கு கோபம் வரும். போயிருக்கோம்ல? சண்டே ரொம்ப உடம்பு இல்லைனாலும் ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம்ல? போயிருக்கோமா இல்லையா? போயிருக்கோம். ஏன் சண்டே ஓய்வு நாள்னு வீட்டில் இருந்திருக்கோமா? இல்லை, நான் ஹாஸ்பிட்டல்லாம் போக மாட்டேன், சண்டே வீட்டில் தான் இருப்பேன், எங்கேயும் வரமாட்டேன். சண்டே தான் ஜவுளி கடைக்கு போவோம், ஜவுளி எடுக்க போகலாம் அப்படின்னு. போவோமா இல்லையா? ஜவுளி, அது என்ன வார்த்தை? துணி எடுக்க போனோம் சொல்லலாம். டிஸ்கஸ்டிங் வேர்ட் ஜவுளி. ஜவுளி எடுக்க போவோம், குடும்பத்தினரை பார்க்க போயிருக்கோம். ஏன் அதெல்லாம் ஓய்வு நாள்னு கட்டுப்படுத்தி இருக்கலாம்ல? இதெல்லாம் கட்டுப்படுத்தாத நீங்க, நம்ம கிறிஸ்தவர்கள், ஒருத்தர் இந்து மதத்துல இருந்து வந்து எனக்கு சுகம் வேணும் ஜோமனுங்க நான் மட்டும் நம்ம போடுற சட்டத்திட்டங்களை கொஞ்சம் பார்த்துருக்கீங்களா? ஞானஸ்தானம் எடுக்கணும், பேரை மாற்றணும், வார வாரம் வந்து சண்டே கம்யூனியன் வாங்கினா அற்புதம் நடக்கும். இது யார் சொன்னா? அப்போ நமக்கும் பரிசேயனுக்கும் என்னங்க வித்தியாசம்?
இன்னைக்கு என்னமோ மேடை போட்டு நார்த் இந்தியால எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் இதெல்லாம் விட்டுவிட வேண்டும். அப்படியா? நீங்க சண்டே எங்கேயாவது போகாம இருக்கீங்களாங்க? சண்டே ஹாஸ்பிட்டல் போகாம இருக்கீங்களா உடம்பு சரியில்லைன்னா? ஏன் சண்டே ஓய்வு நாள், மாத்திரை கூட எடுத்து போடக்கூடாது. ஆனா எத்தனை பேராசிட்டமல் சண்டே போயிருக்கு, எத்தனை டோலோ 650 போயிருக்கு. செய்ய வேண்டியதானங்க. இன்னைக்கு உயிருள்ள வார்த்தையில பேசுற நம்ம பேச வேண்டியதானே. நமக்குன்னா சட்டம் வேற, மற்ற ஜனம்னா சட்டம் ரொம்ப ஈஸியா போயிருச்சோ. நீங்க பைபிளை வச்சு சட்டம் பேசுறீங்களா? நானும் பேசுறேன், பேசக்கூடிய ஆள், எனக்கும் தெரியும். இன்னைக்கு ஒருத்தங்க வந்து உங்கள்ட்ட எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னா, நீங்க முதல்ல உங்க பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேளுங்க. நீங்க மீண்டுட்டீங்களா உங்க பாவத்துல இருந்து? நீங்க எல்லாம் சுத்தமா பரிசுத்தத்துக்கு பரிசுத்தமா இருக்கீங்களா? தேவனுடைய சந்நிதியில் ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்கிறான்னு இருக்கா இல்லையாங்க? Everyone falls short of God's glory. இருக்கா இல்லையா? இன்னைக்கு நான் பாஸ்டர், நான் இச்சையா எதுவுமே பார்க்கல, ஒரு தவறான வார்த்தை பேசினாலும் தப்பு தான். ஏன் என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே, பாஸ்டர் நான் டெய்லி ஒரே ஒரு டிராப் பாய்சன் தான் அப்படி தொட்டு நக்கினேன் பாஸ்டர், அதனால ஒன்றும் ஆகலை சொல்ல வேண்டியதானே. செஞ்சு பாருங்க. ஒரு டிராப்னாலும் ஒரு பாட்டில்னாலும் ஒன்று தானேங்க, ஒன்னா இல்லையா? செய்ய வேண்டியதானே. தயவுசெய்து இந்த சட்டத்திட்டங்கள்லாம் மக்கள்கிட்ட பேசாதீங்க. அன்புக்கு இடையில சட்டத்திட்டங்கள் கிடையாது. தேவன் அன்பா இருக்கிறார், அந்த அன்புக்கு நடுவுல கிருபை மட்டும்தான் இருக்கு, சட்டத்திட்டங்கள் கிடையாது. ஆமென், ஆமென். இல்ல ஆமென். இங்க யாராவது ஹிந்து பேர் வச்சிருக்கீங்களா? சரி, உங்க பழைய பேரா இருந்தாலுமே எனக்கு சொல்லுங்க. ஆன்ட்டி இன்னும் சத்யா தான், ரொம்ப நல்லது. மாத்திருப்பாங்க, நான் காப்பாத்திட்டேன் அதுக்குள்ள. வேற யாராவது இருக்கீங்களா? இளங்கோ, விஜய இளங்கோ. விஜய வேண்டாம், விஜய் அதெல்லாம் வருது வேண்டாம். இளங்கோ, இளங்கோ இருக்காப்ல. சத்யாண்டி, மனோன்மணி அம்மா, நீ மனோன்மணி. ஞானதாஸ் அங்கிள் கையை தூக்க வந்தீங்க, அப்புறம் இறக்கிட்டீங்க இல்லையா? ஓகே. இன்னைக்கு மனோன்மணி அம்மா பாட்டு பாடினாங்க. ராகம் கொஞ்சம், ராகத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க பாடுறது ரொம்ப அப்படியே எஸ்பிபிக்கு அடுத்தபடியால பாடுறீங்க அப்படியான்னு. மதியானம் 3 மணி பிரேயர்ல கேட்டா தெரியும். ஓடுற நரி இல்ல ஒரு நரிக்குள்ள நரியா அச்சும் அச்சும்னு பாடிடுறேன். இதுல மனோன்மணி அம்மா ராகம் கொஞ்சம், உள்ளம் உள்ளம் எவ்வளோ ஒரு உண்மையான உள்ளத்துல பாடினாங்க. ஏன் மனோன்மணின்னு வச்சுட்டு ஆண்டவர் பாட்டு பாடினா ஆண்டவர் கேட்க மாட்டாரா என்ன? கேட்பாரா மாட்டாரா? பதில். ஏதோ ஒரு நாத்திகர், அவர் பேர் நடராஜன், எங்கேயோ நின்று தேவனே என்னை பார்த்து கொள்ளும், என் ஆயுசை உங்க கையில கொடுக்குறேன், கொஞ்சம் தீர்க்காயுசை தாருன்னு கேட்டா ஆண்டவர் கேட்க மாட்டாரா? கேட்பார்ல. அப்புறம் ஏன் இந்த சட்டத்திட்டங்கள் நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம்? சபைக்கு வந்தா இதெல்லாம் பண்ணணும், சபைக்கு வந்தா. நான் இந்த சட்டத்திட்டங்கள் பேச ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், ஐ வில் பிளாஸ்ட் யூ அவுட் ஐ வில் பிளாஸ்ட் everyone out. Don't ever bring politics into church. This is not a political place, this is not a religious place, this is a spiritual meeting, a community. கிறிஸ்தவ மதம்ன்ற ஒரு வார்த்தை நீங்க பைபிள் எடுத்து காட்டுங்க, நான் என் வாயை மூடிடுறேன். இல்ல கிறிஸ்து என்பது அனுபவம். கிறிஸ்துவாக எப்படி வாழ்வது என்பது அனுபவம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்து என்னைய மாதிரி வெள்ளங்கி தரித்து, என்னைய மாதிரி நடந்து கொண்டு, என்னைய மாதிரி நீல முடி வைத்திருங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பேசியிருக்காராங்க. ஆனா அவர் பேசினது என்ன? நான் சொல்றேன் உங்களுக்கு, என்னை போலவே அன்பு செலுத்துங்கள், நான் நேசித்தது போலவே நீங்களும். அனுபவம். கிறிஸ்தவம் என்பது உணர்ச்சிகளை சம்பந்தப்பட்டது, உடலை சம்பந்தப்பட்டதல்ல. ஆனா இன்னைக்கு சட்டத்திட்டங்களை பார்க்கணுமே சபைக்கு. இன்னைக்கு எஸ்தர் அம்மா அவங்க ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க, சண்டே தோறும் நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவேன்னு. ஓகே, வெளியிலலாம் போனால் அவங்க கலர் போடுறாங்க. ஆனால் இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் இது தெரியாம you have been stuck into the politics of the church. Put a full stop to all those idiotic politics. This is not needed in church. சபையில் எதுக்குங்க பாலிடிக்ஸ்?
சபைக்குன்னு வந்த சட்டத்திட்டங்கள் என்ன சட்டத்திட்டங்கள்னு பார்த்தா, வெள்ளை வெள்ளை போடணும், நகையெல்லாம் கழட்டிடணும். சரி, நகையெல்லாம் கழட்டி நீ எங்க போறேன்னு கேட்டா, பரலோகத்துல கோல்டு ரோடு போட்டிருக்கோம், அதுக்கு நாங்க போறோம். ஓ, இங்க நகையை கழட்டி அங்க, அப்ப நீங்க நகைக்கு தான் போறீங்க, அப்படிதானே? ஹேவ் சம் சென்ஸ். இன்னைக்கு நீங்க எல்லாரும் நகை வச்சிருக்கீங்கல்ல, வச்சிருக்கீங்களா இல்லையா? அடுத்த வாரம் பாதுகாப்பா போட்டு வாங்க. பாதுகாப்பா போட்டு வரணும். இப்பயே முன்னெச்சரிக்கையா சொல்லிடுறேன். போட்டு வர மாதிரி அவன் எடுத்துறான்னு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இல்லை, ஞானதாஸ் அங்கிள் வீட்டில் வந்து இறக்கி வச்சிருங்க, வரும்போது போட்டு வந்துருங்க, அந்த கஜானால இருக்கட்டும். அடுத்த வாரம் எல்லாரும் போட்டு வாங்க. போட்டு வந்து நீங்க ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் அபிஷேகம் இறங்குதா இல்லையான்னு நானும் பார்க்குறேன். என்ன ஜோயல், இத்தனை வாரமா ஜோயல் ஒரு செயின் போடல, சென்னை போயிட்டு வந்தாப்புல செயின் போட்டாரு, யோ அப்படின்னு போட்டாரு. என்ன இப்போ கம்யூனியன் பாட்டு பாடினா வேலைக்கு ஆகாதா? முன்னாடியே போட்டாரா? வெளியே போடல, உள்ளுக்குள்ள மறைச்சு போட்டுருந்துருக்காரு, இன்னைக்கு வெளிப்படையா போட்டாரு. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஜோயல் நீலாம் தகுதி இல்லை ஸ்டேஜில் ஏற, இறங்கு அப்படின்னீங்களா? ஏன் இன்னைக்கு அவர் பாடினா ஆண்டவர் கேட்க மாட்டாரா? தான் இன்னைக்கு மெர்வினோட துணைவியார் இருக்காங்க, எங்க அக்கா இருக்காங்க, சுடிதாரில் தான் வராங்க. ஏன் நீ சாரி கட்டினா தான் சபையில் ஏற்றுக்கொள்வோம்னு நீங்களாம் சொல்லுவீங்களா? சொல்லி தான் பாருங்களேன். என்ன சட்டத்திட்டங்கள் இதெல்லாம்? சபையில் அதுவும் நமக்கு அன்பை மட்டும் செலுத்தக்கூடிய நம்ம இன்னைக்கு சட்டத்திட்டங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப தீவிரமா. வேற இதை செஞ்சாதான் உனக்கு அற்புதம் நடக்கும், இதை செஞ்சாதான் உனக்கு இதெல்லாம் வாய்க்கும். யாரு சொன்னா? ஆண்டவர் எப்போதும் அதனாலதான் தெளிவா கேட்பாரு. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டியா, இத்தனை வருஷத்துல என் வார்த்தையை பேசினியா, இத்தனை வருஷம் சபைக்கு வந்தியான்லாம் கேட்க மாட்டாரு. இந்த நிமிஷம் நீ விசுவாசிக்கிறியா, அதுதான் கேள்வி. முடிஞ்சு. போன வாரம் என்ன செஞ்சேன், முந்தின வருஷம் என்ன செஞ்சேன், எத்தனை பாவம் செஞ்சேன், எத்தனை பாவத்துல இருந்து மீட்டேன், அதெல்லாம் கேள்வியே கிடையாது. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஏன் ஒரு மாதிரி நான் என்னமோ வேற்று கிரகத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க? இன்னைக்கு நீங்க எல்லாம் தப்பிச்சிட்டீங்க. வெளியில போய் கொஞ்சம் பாருங்க, கிறிஸ்தவ சமுதாயம்னா நடு வெயில நின்றுட்டு இருப்பாங்க பஸ் ஸ்டாண்ட்ல. தோத்திரம் 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 தோத்திரம். என்ன சொல்லிட்டா பரலோகம் போயிடலாமா? Have some sense, common sense. When you approach to people, you have to be equal to them. இன்னைக்கு ஒரு சக மனிதர், இன்னைக்கு ஒரு ஹிந்துவை போய் சந்திக்கிறோம், அவங்களோட சுவிசேஷம் அறிவிக்கணும்னா நீங்க அவங்களுக்கு சரிக்கு சமமா இருக்கணும். அப்படியே மேன்மையா ஒரு வெள்ளை வெள்ளை போட்டு தனித்துவமா காட்டக்கூடாது. ஆண்டவர் வெள்ளை வெள்ளை போட்டு தனித்துவமா உட்கார்ந்துருந்தாரா? அவரை கண்டே பிடிக்க முடியலன்னா தன்னுடைய சீசர்லேயே ஒருத்தனுக்கு லஞ்சம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னானுங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இத்தனை வரைக்கும் 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்காரு. எல்லா ரோமருக்கும் தெரியும் அவர் எப்படி இருப்பாருன்னு. ஆனா ஏங்க கண்டுபிடிக்க முடியல? ஏன்னா அந்த அளவுக்கு மக்களோட மக்களா இணைஞ்சு இன்னைக்கு நம்மளை பாருங்க, நம்மளை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. எங்க அம்மாக்கெல்லாம் ஆகவே ஆகாது இந்த குரூப்பு. பாஸ்டரம்மாவும் இருக்காங்க பாத்தீங்களா, தேவன் செயல். எங்க அம்மாக்கு இந்த குரூப்பே ஆகாது. ஏன்னா நம்ம தனித்துவமா இருக்கணும் அப்படின்னு எல்லா அறிவு இல்லாத காரியங்களும் பண்ணிட்டு இருப்போம். தனித்துவமா நடு ரோட்ல கத்துவோம். தனித்துவமா யார் நடு ரோட்ல கத்துவா? கொஞ்சமாவது யூஸ் யுவர் சென்ஸ், கம் பேக் டு யுவர் சென்சஸ், ரீட் பைபிள் மோர். இயேசு கிறிஸ்து என்னைய மாதிரி இருங்கன்னு இருக்காரு. நீங்க கொஞ்சம் இயேசு கிறிஸ்து மாதிரி படிச்சு அவர் என்னெல்லாம் செஞ்சாருன்னு அப்சர்வ் பண்ணி பாருங்க, அதுலயே தெரிஞ்சிடும் நமக்கு. இயேசு கிறிஸ்துவ கேக்குறாங்க, நீங்க தேவன் இருந்து வரலங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் வந்தாரு, வைன் குடிக்கல, எந்த தவறும் செய்யல, காட்டுக்குள்ள இருந்தாரு. அவரை என்னன்னு சொன்னீங்க? கள்ள தீர்க்க தரிசின்னு சொன்னீங்க. நான் வைன் குடிக்கிறேன், பாவிகளோட உட்கார்ந்துருக்கேன், என்னைய நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப என்னதான் வேணும் உங்களுக்குன்னு கேட்கிறார். What do you want? இன்னைக்கு நம்ம இதெல்லாம் சரிப்படுத்தி தான் கிறிஸ்தவம் கரெக்டா போயிட்டு இருக்கோம். இல்ல, இதை சரிப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. இங்க உள்ளம் சரியா இருக்கணும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு இந்த ஐயா இருக்காரு,
ஏனோக்கண்ண பின்னாடி இருக்கார் பாருங்க, சிரிச்ச முகமா. எனக்கு அந்த ஐயாவை ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் பாருங்க அவரை. ஐயா கொஞ்சம் கையை உயர்த்துங்க. அவர் இப்போ வெள்ளை போட்டு வராரு ஒரு 3 வருஷமா. வெளியில் பார்த்தீங்கன்னா நமக்குலாம் அவர் ரொம்ப பக்திமான் அப்படின்னு இருக்கும். ஆனால் வீட்டுக்கு போய் பயங்கர பொறாமை உள்ளம் கொண்டவர் அவர். வாரம் வீட்டுக்கு போய் பாஸ்டருக்கு மட்டும் இப்படி முடி இருக்கு, எனக்கு இல்லையே அப்படின்னு பொறாமப்படுறாரு. சும்மா பேச்சுக்கு வச்சுக்கோமே. அப்போ அந்த வெள்ளை போட்டது வேஸ்ட்டா இல்லை உருப்படியா சொல்லுங்க? வேஸ்ட்டு. கொஞ்சம் சத்தமாக பேசுங்களேன். வேஸ்ட்டு. பைபிளில் என்ன தெரியுமா இருக்கு? இப்படி வெளி வேஷம் போட்டு உள்ள இருந்தா வெள்ளை அது என்னதை போட்டிருக்கு? வெள்ளை அடிக்கப்பட்ட. I ask all those people who wear white on Sundays and think that this is Christ. No, you are like a white painted grave. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்குள்ள என்னது இருக்கும்? இறந்து போனது தான் இருக்கும். உயிருள்ள வார்த்தைகள் இருக்காது. இன்னைக்கு வீணா இந்த மாம்சத்துக்கு காரியங்களுக்கு இடம் கொடுத்து சட்டத்திட்டங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன் இதை நான் இன்னைக்கு முக்கியத்துவப்படுத்துறேன்னா, நீங்க நாளைக்கு மக்கள்கிட்ட போய் சுவிசேஷம் அறிவிக்கும் போது இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செயல்படணும்னு யார்ட்டையும் பேசாதீங்க. உன் மனசை உண்மையா ஆண்டவருக்கு திறந்து உண்மையா ஒரு 4 வார்த்தை பேசியா போதும், அவர் இறங்கிடுவார். சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இன்னைக்கு இளவன் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாராவது அவர்கிட்ட வந்து சத்தியான்னு கேட்க வந்தா, என் சர்ச்சுக்கு வா, என் பாஸ்டர் நல்லா பேசுவார், நல்லா கொஞ்சம் நீளமாக முடியெல்லாம் வச்சு ஃபாரினர் மாதிரி இருப்பா, அதெல்லாம் பேச்சே கிடையாது. நீ உண்மையாக ஜோமனு ஆண்டவர் செய்வார். ஒருத்தர் ஜோமனை ஆரம்பித்து உண்மையாக செஞ்சு இப்போ இளவண்ணன்ட்ட எண்ணெயை கொடுத்து ஜோமனி வாங்கி போயிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் இளவண்ணன் ஒரு பாஸ்டர் ஆயிடுவார்னு நினைக்கிறேன் நான். அலெக்சாண்டர் அங்கிள் தான் வஞ்சமே இல்லாமல் கைத்தட்டுறாரு. காட் பிளஸ் யூ அங்கிள். நீங்கள் சீக்கிரம் பாஸ்டர் ஆயிருங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கிட்டோம். அலெக்சாண்டர் அங்கிளுக்கு யாரும் கைத்தட்டல. ஏன்னா இவங்கெல்லாம் பாஸ்டர் கோத்திரம் இருந்தால் தானே நீங்களாம் பாஸ்டர் ஆவீங்க, இல்லைன்னா ஆக மாட்டீங்களா? மீன் பிடிக்கிறவர் தான் இன்னைக்கு பெந்தகோஸ்தே நிலைநாட்டினாரு, பின்பற்றலையா நம்ம? ஏன் இன்னைக்கு அலெக்சாண்டர் அங்கிள் மிகவும் தகுதியான ஆள் பாஸ்டருக்கு. ஏன்னு சொல்லுங்க? எக்ஸலண்ட். அதான் எங்க அம்மா, அதனால தான் பாஸ்டரா இருக்காங்க. இயேசுநாதர் என்ன தொழில் செய்தாரோ அதே தொழிலை பின்பற்றி வருகிறவர் அலெக்சாண்டர். இன்னைக்கு பாஸ்டர் ஆகணும்னா ஏகபோகமான தகுதி அவருக்கு தான் இருக்கு. ஏன்னா எதை எங்க சலிக்கணும், எதை எங்க தட்டணும் அவருக்கு தான் தெரியும். என்னங்க இன்னைக்கு ஜோயல் அம்மாட்ட ஒரு கட்டையை கொடுத்து இதில் ஒரு உருவம் செய்யணும்னா செஞ்சுருவாங்களா? போயான்னு கட்டையை கொண்டு எண்ணெயை அடிச்சு போட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு அலெக்சாண்டர் அங்கிள் கையில் கொடுத்தேன்னு வைங்க, சாதா ரோட்டில் கிடந்த கட்டை நாளைக்கு ஏதோ பணக்கார வீட்டில் ஒரு பொம்மையாக உட்காந்துருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும். சொல்லுங்க, தகுதியை பற்றி பேசுகிறோமே, சட்டத்திட்டங்கள் பேசுகிறோமே, வரி வசூலிப்பவனை கொண்டு வந்து தீர்க்கதரிசிய தன்னுடைய சீசனாக நிறுத்தினாரே, எங்கே போச்சு அப்போ உங்கள் சட்டத்திட்டங்கள்? வரி வசூலிப்பவன், மீன் பிடிக்கிறவங்க ஒரு 4 பேர், வரி வசூலிப்பன், வைன் தயாரிக்கிறவர் தாமஸ், அவரு கூட்டத்தில் எப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்க. துரோகின்னு தெரிஞ்ச யூதாசை நீங்கெல்லாம் ஒரு பாட்டு பாடிக்கல, காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அரைந்திடாமல். எனக்கெல்லாம் அப்போ கோங்கமா வரும், உங்க கணத்துல அரைஞ்சிடலாமான்னு பாட்டை பாடும். ஆனா பாட்டுல உள்ள அர்த்தமே புரியாது. ஸ்நேகிதனே என்றழைத்த ஸ்நேகம் இது மேலான ஸ்நேகம், இது இயேசுவின் ஸ்நேகம்னு பக்கத்து வீட்டாமா 12 வருஷமா ஒதுக்கி வச்சிருக்கோம். ரொம்ப அழகான ஸ்நேகம். சொந்த அக்காட்ட பேசாது, சொத்து பிரச்சனை இல்லை. இதுல மேலான ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் அநாதி ஸ்நேகம்னு ஒரு அழுக வேற. இதுல செஞ்சு காட்டுங்க ஸ்நேகத்தை, பாட தெரியுதுல்ல சட்டத்திட்டங்கள். இன்னைக்கு அதை தான் சொல்ல வரேன். சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க எல்லாம் இதெல்லாம் இன்னைக்கு பவுல் எழுதியிருக்காரு. எத்தனை அத்தியாயம் எழுதியிருக்காரு? 13. கொலை செய்த பவுல் எழுதியிருக்காரு. வாசிக்காம தூக்கி போட்டுருங்க. ரத்த கரைப்பட்ட கைகள் எழுதியது, ஆமாவா இல்லையா? ரத்த கரைப்பட்ட கைகள் எழுதியது, ஆமாவா இல்லையா? அப்புறம் ஏன் வாசிக்கிறீங்க? அப்போஸ்தலர்ல இது இருக்குப்பா, அங்க இது இருக்குப்பா, தீமோத்தியில ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. ஏன் சட்டத்திட்டங்கள் பேசுவோம்? யார் ஒதுக்கப்பட்டு யார் நொறுங்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நடுவே ஆண்டவர் வசிக்கிறார். ஃபுல் ஸ்டாப். அழகான மாளிகைகள்லையோ
பணங்கள் வசிக்கின்ற இடத்துலையோ சொத்து சுகம் இருக்கின்ற இடத்துலையோ அல்ல. ஏழைகளுக்கு நடுவே பாவிகளுக்கு நடுவே பிறந்து வளர்ந்து அவர்களை மீட்டு இன்னும் மீட்டு கொண்டு இருக்கிறார் நம் நேசர். So don't put any rules to the people who approach you. அதுதான் நான் சொல்றேன். யாராவது உங்கள்ட்ட ஜோமன் வந்தா no rules, no restrictions. அல்லேலூயா, ஆமென். இந்த இது செஞ்சாதான்லாம் ஃபாஸ்டிங் போட்டாதான். இப்போ நான் அந்த சப்ஜெக்ட் வரேன். ஃபாஸ்டிங் வந்து உங்க பயத்தை விசுவாசமா மாத்துறது பேர் தான் ஃபாஸ்டிங். உங்க தோல்வியை வெற்றியா மாத்துறது பேர் தான் ஃபாஸ்டிங். உங்க அவமானத்தை கனமா மாத்துறது தான் ஃபாஸ்டிங். என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைங்க, நம்ம மக்களா இருக்கும்போது அந்த பிரச்சனை மட்டும் கண்ணுக்கு தெரியும். எல்லாரையும் ஒதுக்கிட்டு தனிமையில ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் போது அந்த பிரச்சனையில உள்ள நல்லதை ஆண்டவர் சுட்டி காட்டுவார் பாருங்க. அப்ப அந்த நேரத்தில் என்ன ஆகும்? அந்த அசிங்கம் நமக்கு கனமா மாறும். ஓ, இதனாலதான் ஆண்டவர் என்னை வெயிட் பண்ண வச்சிருக்காருன்னு ஒரு தைரியமா வெளியில வருவீங்க பாருங்க. அதுக்கு தான் ஃபாஸ்டிங். அற்புத அடையாளம் நடக்கிறதுக்கு நான் ஒரு 3 நாள் இருந்தேன், ஆண்டவர் பதில் சொல்லுவாரு. நான் ஒரு 8 நாள் இருக்கேன், அப்பதான் ஆண்டவர் பதில் சொல்றாரு. இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டுமான்னு ஜெபம் பண்ணேன், ஒரு 8 நாள் நான் ஃபாஸ்டிங் இருந்தேன், ஆண்டவர் அப்ப பதில் சொல்ற. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நோ. என்ன ஆண்டி சிரிக்கிறீங்க? பயங்கர ஜெபம் போலயே. ஞானதாஸ் அங்கிள் வைஃப் ஆண்டி சிரிக்கிறாங்க. ஃபாஸ்டிங் போடுறாங்க போல, மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையாக வரணும்னு. ஜெபம் பண்ணுங்க, நல்ல மாப்பிள்ளையாக தான் வரும். இல்லைன்னா நல்ல மாப்பிள்ளையாக மாற்றிடுவோம். சொல்லுங்க. இதெல்லாம் மாத்துறதுக்கு உள்ள உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சரியான ஒரு காரியங்களுக்கு 9 கடிகளுக்கு அதை மாற்றுவதுதான் ஃபாஸ்டிங். உபவாசம் எனக்கு பிடிக்காத வார்த்தை கிறிஸ்தவ சமுதாயத்தில். உபவாசம் சிச்சர், உபவாசம். ஃபாஸ்டிங் இஸ் த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் யுவர் சோல், நாட் தி பாடி. இன்னைக்கு ரொம்ப கன்சர்ன்டா இருக்கும். 40 நாள் சாப்பிடாம இருக்கேன். என்ன 40 நாள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா காலையில் சாப்பிடாம எந்திரிக்கிறது 12 மணி டைரக்ட் லஞ்சு. இதில் ஃபாஸ்டிங் ரொம்ப அருமையான ஃபாஸ்டிங். இதில் நம்ம ஜனம் இடையில மறந்து அன்னைக்கு நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டுருச்சு. என்கிட்ட வந்து பாவம் பண்ணி இப்போ ஒப்பிச்சிச்சு. என் அருமை தாய் வந்து ஒப்பிச்சாங்க. நான் பாட்டுக்கு மறந்து போய் நூடுல்ஸை தின்னுட்டேன் அப்படின்னு. சரி, இன்னைக்கும் சேர்த்து சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க, சாப்பிட்டு தெம்பா பாடுங்க அப்படின்னு. சாப்பிட்டு ஜெபிச்சா நல்லா இருக்குமா இல்லை சாப்பிடாம ஜெபிச்சா நல்லா இருக்குமா? பதில் சொல்லுங்க. கமான், ஐ அம் ஆன் ஃபயர் டுடே. கமான். சாப்பிட்டு தெம்பா அப்படி கை தட்டி பாடி அந்த பேஸ்லாம் அப்பதான் வரும். சாப்பிடாம சுடுகாட்டுல உட்காந்து ஒரு அம்மா பாடும் பாருங்க, அது மாதிரி பாடி. எதுக்குன்ற சாப்பிட்டு ஜெபிச்சா 5 மணி நேரம் அடிச்சு நவுத்தலாம். சாப்பிடாம ஜெபிச்சா 5 நிமிஷத்துல ஆவி போயிரும். உண்மையா சொல்றேன். இல்லைன்னு யாராவது இங்க மறுத்துருங்க பார்ப்போம். வேகமா ஆரம்பிக்கும். 15 நிமிஷம் 20 நிமிஷம் சோதரம் 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 சோதரம். கொஞ்சம் ஓய்வா இருக்கு, ஆண்டவரே தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெபம் பண்றேன் பாரு. ஃபாஸ்டிங் கதமோகையா? வாட் ஆர் ஃபாஸ்டிங்? இன்னைக்கு உண்மையான ஃபாஸ்டிங் நீங்க பண்ணணுமா? எத்தனை பேருக்கு உண்மையான ஃபாஸ்டிங் பண்ணணும்னு ஆசை? எத்தனை பேருக்கு ஆசை? என்ன பண்ணுங்க, செல்போன் ஜாஸ்தி பயன்படுத்துறீங்கன்னு வைங்க, கட் பண்ணிருங்க. அவிசுவாசமா வார்த்தைகள் பேசுறீங்கன்னு வைங்க, கட்டுப்படுத்துங்க. கோவம் ஜாஸ்தி வருதுன்னு வைங்க, 40 நாள் கோவமே படாம இருங்க. ஒரு பால் வாங்கி வச்சுக்கோங்க, அமுக்கிட்டே இருங்க. கோவம் வந்துச்சுன்னா கூல் 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 ஹே கூல். எப்பவுமே சோகமா இருப்பீங்களா? 40 நாள் சந்தோஷமா இருங்க. என்ன நடந்தாலும் அப்படி ஜம்முன்னு பாட்டு கேட்டு அப்படியே சந்தோஷமா. இது ஃபாஸ்டிங். அல்லேலூயா, ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஃபாஸ்டிங் வந்து உங்க ஆவியை சரிப்படுத்துறதுக்கு சிஸ்டர், ஒல்லி ஆவறதுக்கு கிடையாதுன்னு சொல்லுங்க. நிறைய பேர் அதை ஒரு ஓரம் டயட் கான்சியஸாக வச்சுக்கிட்டு சரி ஃபாஸ்டிங்கிற பேரில் உடம்ப குறைச்சிருவோம் அப்படின்னா அன்னைக்குன்னு பிரியாணி வரும், ஃபாஸ்டிங்லாம் மறந்துடும். பகல பார்த்து சொல்லுங்க, ஆவியை சரிப்படுத்துவதற்கு உங்கள் ஆவியை சரிப்படுத்துவதற்கு சரியான கருவி ஃபாஸ்டிங். இன்னைக்கு நான் சோகமாக இருக்கேன். நான் கடைசி ஒரு 2-3 நாளாக ஒரு மாதிரி எரிச்சல் அடைஞ்சிட்டு இருந்தேன். என்ன எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு 2 நாள் எல்லாத்தையும் ஃபோனெல்லாம் தூக்கி போட்டு அமைதியாக பாட்டு கேட்டுக்கிட்டே உட்காந்துருந்தேன். 3ஆவது நாள்லேருந்து பூஸ்ட் ஆயிடுச்சு.
அது வந்தாலும் இந்த ஒரு வாரம் எதை குறிச்சும் கவலைப்படல, ஜாலியாக போயிட்டுருக்கேன். தட் இஸ் ஃபாஸ்டிங். யூ நீட் டு டிரான்ஸ்ஃபார்ம் இன்சைட், நாட் தி அவுட் சைட். அல்லேலூயா. இதை சரிப்படுத்தணும். ஸோ அதனால் டோன்ட் ஸ்பீக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டு பீப்புள். மக்கள் அவனே நொந்து போய் நம்ம வரும்போது நம்ம இன்னும் நோகடிச்சு நூடுல்ஸ் ஆக்கி அனுப்பக்கூடாது. தேத்தி அவனை தெம்பா அனுப்பணும். காண்டாம இருக்கிறதுக்கு ஒத்த பலன் உங்கள் வார்த்தையிலிருந்து புறப்படணும். காலே நடக்க முடியாதவனுக்கு மான்கால்கள் போல ஆக்குனீங்களோ இல்லையோ, உங்கள் வார்த்தைகள் அவனை தொட்டுறணும். அழுதுட்டு வரான்னு வைங்க, அவனுக்குள்ள வார்த்தையை விதைச்சிடணும். அல்லேலூயா. ஆமென். சூசைட் பண்ண போறான்னு வைங்க, உனக்கு என்னையா குறைச்சல், பார்க்க ஷாருக் கான் மாதிரி இருக்க, இல்லைனாலும் சொல்லுங்க, ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டோம். நம்ம ஜனக்கு அதுல ஒரு பிரிஸ்டீஜ். ஆக்க நோஞ்சா மாதிரி இருக்கான், இவனை எதுக்கு நான் ஷாருக் கான் கூப்பிடணும்? போ, என்னமோ அவன் இல்லையோ இருக்கானோ தேட்டர்லாமே. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நான் எத்தனை பேர்ட்ட உங்கள்கிட்ட நான் போய் சொல்லிட்டு இருக்கேன், ஜம்முன்னு இருக்கீங்க. என்ன என்னைக்காவது உண்மையா சொல்லியிருக்கேனா? அழகிய பொய்கள் சொல்லியிருக்கேன்ல. சூப்பரா இருக்கீங்க, ஹேர் ஸ்டைல் செம்மையா இருக்கேன், ஒன்றும் இருக்காது. ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கே, அழகு டை அடிச்சு அருமையா இருக்கீங்களே, இனி யாரும் நான் சொன்னா நம்ப மாட்டாங்க. இல்லை, தேற்றணுங்க. அவனை பார்த்து சூசைட் பண்றவனை பார்த்து சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? நம்மளையும் ஒரு ஜனம் நேசிக்குதேன்னு அதுக்கப்புறம் அவனுக்கு வாழ பிடிக்குமா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதுதாங்க நம்ம செய்யணும். இன்னைக்கு கிறிஸ்தவன்னா 1 மைல் நடக்க சொன்னா கூட 1 மைல் நடந்து அவன் இன்னும் ஒரு 100 மைல் நடக்கிற அளவுக்கு வார்த்தையை விதைச்சிடணும். அதுதான் நம்மளுடைய வேலை. ஆமென். ஸோ ஒரு வசனம் ஒன்று வாசிப்போம். கலாத்தியர் 3:28-29. அற்புதம் என்பது எல்லோருக்கும் பொருந்தியது. இந்து இல்லை, முஸ்லீம் இல்லை, இந்தியர்கள் இல்லை, இங்கிலாந்துக்காரர்கள் இல்லை, எல்லோருக்கும் பொருந்தியதுன்றதுக்கு கலாத்தியர் 3:28-29 நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி வசனம் இருக்கு. வாசிங்க பார்ப்போம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. வாசிங்க. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். It makes no difference when you come to God. பாஸ்டர் இல்லை, விசுவாசி இல்லை, படித்தவன் இல்லை, படிக்காதவன் இல்லை, கலர் கூடியவன் கலர் கூட இல்லாம இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஞானவான், வைத்தியக்காரன், அந்த எங்க உலகத்துல மிகப்பெரிய வித்தியாசம் ஆண் பெண். ஆனா வேதம் சொல்லுகிறது ஆண் இல்லை, பெண் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள்னு வந்துட்டா எல்லோரும் சமம். அதனால இன்னையில இருந்து whoever you speak to, காய்கறி வாங்குறவர் ஒரு ஹிந்துவா இருக்காருன்னு வைங்க, சமம், ஈக்குவல். ஞாபகம் இருக்கட்டும். கலாத்தியர் 3. ஆமென். ஓகே. 1 கொரிந்தியர் 12:4-7 வாசிங்க பார்ப்போம். 1 Corinthians 12 4-7. 1 கொரிந்தியர் 12:4-7. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், டு யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. தொடர்ந்து ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. எதர்ச்சியா எழுதுனதெல்லாம் கிடையாது. திஸ் இஸ் த மோஸ்ட் ஃபேண்டாஸ்டிக் வேர்ட் இன் கிறிஸ்டியன் ஹிஸ்டரி. எல்லாவற்றிலும் எல்லாருக்குள்ளும். வாட் a word. ஹிந்துவா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், அவங்க தொழுகையா இருக்கட்டும், இவங்களுடைய பூஜையா இருக்கட்டும், எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றிலும் இருப்பவர் அவர் ஒருவரே. தொடர்ந்து ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. வெரி குட். அல்லேலூயா. 11வது வசனம் வாசிங்க. அதிலேயே இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். Hallelujah. Amen. So no more
ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பிட்வீன் எனி ஒன். ஹிந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், ஜெயினா இருக்கட்டும், புத்திஸ்டா இருக்கட்டும், தரம் குறைஞ்சவனா இருக்கட்டும், கேஸ்ட்ல குறைஞ்சவனா இருக்கட்டும், இதெல்லாம் தேவையில்லை. ஆணா இருக்கட்டும், அவசியம் இல்லை. அற்புதம் எல்லோருக்குரியது. அல்லேலூயா. விசுவாசம், கிருபை எல்லோருக்கும் உரியது. தேவனுடைய மகன் என்ற பட்டம் எல்லோருக்கும் உரியது. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் நானும் யாருன்னு பைபிள்ல போட்டிருக்கு நான் சொல்லவா? உடன் வாரிசு. ஆண் இன்றி பெண் இன்றி கிரேக்கன் இன்றி யூதன் இன்றினா அப்போ இந்து மதத்தாரும் முஸ்லிம் மதத்தாரும் உடன் பிறந்த சகோதரர்கள். இனி பார்க்கும் போது அப்படி பாருங்க. ஆமென். டோன்ட் ட்ரீட் them லைக் strangers. ரொம்ப என்னமோ ஒரு ஜாதியில் அப்படின்லாம் நோ 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 நோ. உடன் பிறந்தவர்கள். அல்லேலூயா. ஆமென். சரியா ட்ரீட் பண்ணணும் இனிமேட்டு. அதனால யார் இனிமேட்டு அற்புதத்துக்காக நான் இதுக்காக ஜெபம் பண்றேன், ஆண்டவர் எனக்கு செய்வாரான்னு கேட்டா நிச்சயம் செய்வார். எடுத்து காட்டுங்க. 1 கொரிந்தியர் 12, கலாத்தியர் 3 எடுத்து காட்டுங்க. எந்த வித்தியாசமும் தேவையில்லை. உங்க உண்மையான மனசு தான் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. அற்புதம் யாருக்கு பாஸ்டர் நடக்கும்? நான் சொல்றேன், திஸ் இஸ் தி சீக்ரெட். அற்புதம் யாருக்கு நடக்கும்? நல்ல ஜெபிக்கிறவங்களுக்கா, வசனங்கள் சொல்றவங்களுக்கா, விசுவாசிக்கிறவங்களுக்கா, இல்ல முட்டிலே நின்று ஜெபம் பண்றவங்களுக்கா, திறப்புல நின்று ஜெபம்? யாருக்கு அற்புதம் நடக்கும்? எவன் காத்திருக்கிறானோ அவனுக்கே அற்புதம் நடக்கும். ஃபுல் ஸ்டாப். எவன் ஒருவன் வார்த்தையை பிடித்து கொண்டு கரடு முரடான பாதையாக இருந்தாலும் சரி, குழியாக இருந்தாலும் சரி, மேடாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு காத்திருக்கிறானோ அவனே வெற்றி பெறுவான். அவனே வெற்றியாளன். அல்லேலூயா. ஆமென். 18 வருஷமா அந்த அம்மா பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இட் டேக்ஸ் ஃபெய்த் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஏங்க இன்னைக்கு நீங்கள்லாம் சர்ச்சுக்கு வரீங்க, ஆண்டவர்கிட்ட அற்புதம் பெற்றிருக்கீங்களா இல்லையா? ஏதோ ஒரு வித்தியாசத்தில் ஆண்டவர் நம்மளை தொட்டிருக்காரு, அதனால பிடிச்சி நம்ம சபைக்கு வரோம். எதனால? அவர் செஞ்ச நன்மைகளுக்கு அவர் துதிக்கிறதுக்கு வரமா இல்லையா? இந்த அம்மா சபைக்கு வரணும்னு அவசியமே இல்லையே. ஹலோ, இந்த அம்மா சபைக்கு வரணும்னு அவசியம் இல்லையே. சபைக்கு வந்து ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு எதுவும் அற்புதமா அவங்க வாழ்க்கையில நடக்கலையே. நன்றி சொல்ற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்கலையேங்க. ஆனாலும் 18 வருஷம் என் உடம்பு வேதனை இருந்தாலும், ட்விஸ்டட் கூணா இருந்தாலும், நான் என் தேவனை துதிப்பேன். உண்மையா துதித்ததுக்கான பலன் என்ன தெரியுமா? காத்திருப்பவன் கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயரே எழும்பினான். ஸ்திரீ சுகமளிக்கப்பட்டால் உயரே எழும்பப்பட்டாள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் புது பலன் அடைந்து. ஏசாயால பேசினது லூக் 13 நிறைவேறினுச்சு. கர்த்தருக்கு காத்திருந்து, கர்த்தர் தேவன், தேவன் என்றால் வார்த்தை, வார்த்தை நம்பி அந்த வார்த்தை மேல விசுவாசம் கொண்டு 18 வருஷம் காத்திருந்த ஸ்திரீ இன்று வெற்றி பெற்றாள். மதம் பேசிய அதிகாரிகளோ, மக்களிடையே 10 கட்டளைகள் பேசிய அதிகாரிகளுக்கும் அங்க மதிப்பில்ல. கர்த்தருக்கு காத்திருந்தவளுக்கே அங்கே மதிப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வெயிட்டிங் பீரியட்ன்றது நம்மளால சுத்தமா முடியாதுங்க. ஒரு காரியம் நடக்கலைன்னா நமக்கு ரொம்ப கோவம் வருது. ஆண்டவர் ஏன் இவ்வளவு சோதிக்கிறார் கேட்கிறோமா இல்லையா? நம்மளால வெயிட் பண்ண முடியல. எத்தனை நாள் இந்த பாடுகள்? இல்ல, காத்திருக்கணும். காத்திருக்கும் போதுதான் தேவன் எவ்வளவு நல்லவர், யாருக்கு உண்மையான முகங்கள், யாரு நம்ம கூட உண்மையா நிக்கிறா, இதெல்லாம் தெரிய வரும். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 40, 29, 30, 31 வாசிங்க பாப்போம். ஏசாயா 40, 29, 30, 31. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ இளைஞர்கள், பெலன் கொண்ட இளைஞர்கள் மடிந்து போவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.
Those who wait on the Lord shall renew their strength. They shall mount up like eagles. They shall not be weary. Hallelujah. ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன இமேஜினேஷன். 18 வருஷமா அந்த அம்மா வந்துட்டு இருந்தவங்க அந்த சண்டே மிஸ் பண்ணியிருந்தா என்னங்க ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? அடுத்த 18-30 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கான். ஆமாவா இல்லையா? ஒரு சண்டே மிஸ் பண்ணியிருந்தா, இயேசு கிறிஸ்து ரெகுலரா பேசக்கூடிய ஆள் கிடையாது. இந்த வாரம் அவர் சபைக்கு வருவாரு, போய் கேட்கலான்னு. என்னைக்கோ ஒரு நாள் திடீர்னு தோன்றி பேசிய ஆள். ஆனா தான் உடம்பே வேதனைப்பட்டிருந்தாலும் விசுவாசமா எந்த சண்டையும் மிஸ் பண்ணாம அங்க வந்து காத்திருந்து அந்த வார்த்தைக்கு ஜீவன் கொடுத்து, ஒரு நாள் நான் குணமடைவேன், ஒரு நாள் நான் குணமடைவேன் இருந்ததுனால அந்த ஸ்திரீ சுகமடைந்தாள், புது பலன் அடைந்தாள். ஆமாவா இல்லையாங்க? எல்லோரும் வியந்தார்கள். இன்னைக்கு தேவன் உங்கள்கிட்ட சொன்னது, என்ன பிரச்சனையா இருக்கட்டும், பணம் இல்லையா பரவாயில்ல, பணம் இருக்கா பரவாயில்ல, சோகம் இருக்கா பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கீங்களா பரவாயில்ல, என்ன இருந்தாலும் கன்சிஸ்டன்டா, ஃபெய்த்ஃபுல்லா, விசுவாசமா தேவனுக்கு காத்திருக்கணும். ஆமென். இன்னைக்கு நம்ம இந்த ஸ்திரியை பார்க்குறோம். உடல்ல ஒரு வியாதி, உடல்ல ஒரு சுகவீனம், அதனால உடல் இப்படி திரும்பி இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் மனசளவுல திரும்பி இருக்கோம் சொல்லுங்க? மனசளவுல. இன்னைக்கு இந்த ஸ்திரீ மட்டும் இங்க எப்படி ட்விஸ்டட் கிடையாதுங்க. your souls are twisted, your souls are deviated. உங்க சுகம் இன்னைக்கு, உங்களுடைய ஆத்மா, அந்த ஸ்திரீ 18 வருஷமா அப்படி திரும்பி இருக்காங்களே, எத்தனை வருஷமா அவங்க ஆத்மா அப்படி திரும்பி இருக்கு? ஒரு சோகத்தினாலேயோ, ஒரு துக்கத்தினாலேயோ, ஒருத்தரை இழந்ததுனாலேயோ, ஒரு பிரச்சனையினாலேயோ, ஒரு கஷ்டத்தினாலேயோ இன்னைக்கு இப்படி சோர்ந்திருக்கோமே. இந்த சோர்வுல எத்தனையோ தரமா வார்த்தைகள் பேசியிருக்கோம். அந்த ஒரு வெப்ராளத்துல சபைக்கு போகாம இருந்திருக்கோம். இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, என்ன சோர்ந்திருந்தாலும் விசுவாசமா நீங்க வந்து காத்திருந்தீங்கன்னு வைங்க, ஒரு நாள் நீங்கள் பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடிப்பீர்கள். அது சத்தியம், நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. ஆமென். It does not matter. ஆகாப் முன்னாடி ரதத்துல கிளம்புனது மேட்டரே கிடையாது. கரெக்ட், ஆகாப் முன்னாடி ரதத்துல கிளம்பிட்டாரு. ஆனா நான் விசுவாசமா தேவன்ட்டு இருந்தேன்னு வைங்க, ஆகாபை முந்தக்கூடிய அளவுக்கு தேவன் எனக்கு பலனை தருவார். ரதத்துக்கு முன்னாடி ஓட செய்வார். ஆமென். என் கூட படிச்சவங்க பாஸ்டர் என்னோட நல்லா இருக்காங்க, என் கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் சரியில்லை. காத்திருங்கள், நீங்கள் பலன் அடைந்து அவர்கள் ஓடும் ஓட்டத்தை தாண்டி ஓடக்கூடிய அளவுக்கு தேவன் பலன் தருவார். ஹல்லேலூயா. ஆமென். when I was writing this sermon, இந்த செய்தி எழுதிட்டு இருக்கும்போது இதை தேவன் எல்லார்ட்டையும் சொல்ல சொன்னார். that do not lose your hope. நம்பிக்கையை விட்டுறாதீங்க. இன்னும் கொஞ்சம் காத்துரு, கொஞ்சம் டைட்டா, பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு டைட்டா பிடிச்சிருங்க. கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். ஆமென். என்னைக்கு தருவார், எப்படி தருவார், அதுக்கு நான் கேரண்டி தர முடியாது. ஆனா தருவார், சந்திப்பார், அவர் நிச்சயம் செய்வார், அதுக்கு நான் கேரண்டி. ஹல்லேலூயா. when I was writing this sermon, இந்த செய்தி எழுதிட்டு இருக்கும்போது, God wanted me to tell you, Pastor Suji, this is for you. I am not speaking as your son. உங்க மகனா நின்று நான் இங்கே பேசல, தேவனுடைய பிரதிநிதியா நான் சொல்றேன். your wait is over. உன் காத்திருப்பு முடிந்தது. ஆமென். your wait is over. all the tears, பட்ட வேதனை, கண்ணீர், மன உடைப்பு எல்லாம் இன்றோடு முடிந்தது. எழுந்திரு சீயோனே, உன் நேரம் வந்தது. your time now. your time has come. rejoice. திடன்கொள், மகிழ்ந்து கொள், புது பலன் அடைந்து நீ பறக்க வேண்டிய நேரம் வந்தது. get back. not only for Pastor Suji, for everyone who's waiting on the Lord.
இன்னும் எத்தனை நாள் நான் காத்திருக்கணும்? ஜஸ்ட் a few days more, just a few days more, few hours more, few minutes, சில மணி நேரம், சில நொடிகள், சில மாசங்கள். just hold on. இந்த வார்த்தையை விசுவாசமாக கொண்டு, இது சும்மா வரலாற்றில் பொறிக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல, இது உயிரோடு இருக்கின்ற வார்த்தைகள். கொஞ்சம் அப்படி விசுவாசமாக பிடிச்சி என் நேசர் என்னை விடுவிப்பார்னு நீங்கள் காத்திருங்க. உங்கள் காத்திருப்பு வீணாகாது. எந்த இடத்தில் வாளாக்கினார்களோ அதே இடத்தில் உங்கள் தலை நிமித்தப்படும். சத்தியம். எந்த இடத்துல கூலியா ஒரு அடிமையா சேர்ந்தீங்களோ அதே இடத்துல ராஜாவின் பக்கபலமா யோசேப்பை போல நீங்க அமருவீங்க. இது சத்தியம். இது பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கிறது. ஆமென். 400 years வெயிட், 400 வருஷம் காத்திருப்பு. ஒரே ஒரு மனிதர் 3 வருஷத்துல மொத்த தலையெழுத்தையும் மாற்றி இன்னும் வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் காத்திருப்பு வீணாகாது. To whoever who is listening me, just wait on a little bit. Your wait is never wasted. Waiting is never wasted. Waiting is not a burden. Waiting is not something that you think God didn't have love on me. No, He has the most beautiful love in your waiting. That's why you are still in waiting. Hallelujah. எத்தனை பேர் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க? It's good. ஓகே. ஒரு பெரிய ஃபைல், ஒரு பெரிய யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணணும்னு வைங்களேன், அது கொஞ்சம் லோட் ஆக நேரம் ஆகும். சின்ன வீடியோனா வருமா இல்லையா? வந்துடும், டக்குன்னு வந்துடும். பெரிய வீடியோனா இட் டேக்ஸ் லோடிங். உங்கள் காத்திருப்பு நீட்டமாக இருக்குன்னு வைங்க, பெருசாக இது உங்கள் வழியில் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இட்ஸ் லோடிங். லோடிங். ஸோ வெயிட். பாஸ்டர் மேலே வெயிட் பண்ண வேண்டாம், ஜெபம் பண்ணுறவங்க மேலே வெயிட் பண்ண வேண்டாம். வார்த்தை, வார்த்தை தேவன், தேவன் மேலே காத்துருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. இனிமேட்டு யாரும் எதை குறிச்சும் கவலைப்படவே கூடாது. பாஸ்டர் நான் இந்த வேலை செய்கிறேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாரா? நிச்சயம் செய்வார். மேலே நிற்கிற பாஸ்டருக்குள் இருப்பவரும் அவர்தான், கீழே உட்காந்து கேட்டுட்டு இருக்க உங்களுக்குள்ள இருப்பவரும் அவர்தான். வழிகள் வேறு வேறு, கிரியைகள் வேறு வேறு. கர்த்தர் காத்திருங்க, உங்களுக்கான பலனை நீங்க அடைவீங்க. ஹல்லேலூயா. ஆமென். கடைசியா நான் சொல்ல முடிச்சிடுறேன். பாஸ்டர் ஆனா இந்த 18 வருஷம் நான் கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கணுமா? நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், வரும்பொழுதோ ஜீவ விருட்சம். 18 வருஷம் அந்த கஷ்டம் ஒரு நிமிஷத்துல அந்த அம்மாவுக்கு மறைஞ்சிருக்கும். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? ஏன்னா அந்த அம்மா புது பலன் அடைஞ்சு இனி பார்க்குற எல்லார் கண்ணிலையும் தான் ஒரு சாட்சியா போயிட்டு இருப்பாங்கங்க. எத்தனை வருஷமா, 18 வருஷமா பார்த்த ஆட்கள் அந்த அம்மாவை ஆச்சரியத்தோட, இது எப்படி உனக்கு நடந்தது? தேவன் செய்தார். எவ்வளவு பெரிய பெருமை. அந்த எம்பெருமானே என் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணாருப்பா, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? அந்த 18 வருஷம்லாம் ஒன்றும் இல்லைன்றாயிரும். அது மாதிரி எத்தனை வருஷம் வெயிட் பண்ணீங்களோ கவலையே படாதீங்க. யாரெல்லாம் நீங்கள் தோத்துறனோ இல்லை நீங்கள் கஷ்டப்படுறத யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி உயர்த்தினாதாங்க அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் சாட்சியாக நிற்க முடியும். யாருக்குமே தெரியாமல் கஷ்டப்பட்டு உயர்ந்துட்டீங்கன்னா யார்கிட்ட போய் நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லுவீங்க? ஆனால் மிகப்பெரிய கூட்டத்துக்கு நடுவே பல வருஷம் வெயிட் பண்ணி ஆண்டவர் அங்கே தலையை உயர்த்தினார்னு வைங்க, நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் அவனுக்கு ஞாபகமே இருக்காது. அவனுக்கு கூட ஆண்டவர் இருக்காரு, அவன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஆமே. ஸோ அதனால் டுடே லேர்ன் டு வெயிட். வெயிட்டிங்கை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வெயிட் பண்ணுற நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறான்னு நல்ல சந்தோஷமாக இருங்க. ஹல்லேலூயா. பல கோடி ரூபா சொத்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கோடி கொடுத்தாலும் வராது. ஹலோ, நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் நீங்கள் எல்லா சொத்தும் சுகமும் இருக்கும் போது ரொம்ப போர் அடிச்சிடும். சரி, எத்தனை பேர் படம் பார்த்துருக்கீங்க? பழைய படமாக இருந்தாலும் எம்ஜிஆர் படமாக இருந்தாலும் கையை உயர்த்திருங்க, போய் சொல்லாமல். பார்த்துருக்கீங்கல்ல? ஒரு 2.5 மணி நேரம் படம் தாங்க. ஆமாவா இல்லையா?
ஒரு 2.5 மணி நேரம் படத்துக்கு ஒரு பெரிய வில்லன் கீழே ஒரு 15 அடியால், அவனுக்கு கீழே ஒரு 30 அடியால் இருப்பானுங்க. ஒரு 2.5 மணி நேரம் படத்துக்கு இத்தனை வில்லன் தேவை. அப்போதான் கதை எப்படி இருக்கும்? சுவாரஸ்யமாக இருக்கும். ஜனம் ரசித்து சொல்லுது, சுவாரஸ்யமா பாஸ்டர் அப்படி இருக்கும் பாஸ்டர். ஆமாவா இல்லையா? நீங்கள் 120 வயசு வரைக்கும் வாழணும், கொஞ்சமாவது ஆட்கள் வேணும்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு. எனக்கு யாராவது 8th வந்தாங்கன்னு வைங்க, நான் முதல்ல கோவம்லாம் பட மாட்டேன். ஐ ஃபீல் வெரி ஜாய்ஃபுல். ஹலோ, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். யாராவது 8thலாம் வந்துட்டா, பின்னாடி பேசிட்டா, முதுகில் குத்திட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னு தெரியுமா? இவங்கெல்லாம் எந்த வந்தாங்க இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். எந்த வாய் என்னை வந்து நீ உருப்படவே மாட்டேன்னு சொன்னிச்சோ அதே வாய் முன்னாடி ஆண்டவர் என்னை பாஸ்டர் நிறுத்தினார் பாருங்க. சும்மா கெத்த முடி அப்படி தூக்கி விட்டு பேசு அப்படின்னு போய் நிற்கிறதெல்லாம் வருமாங்க? கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த ரசனைலாம் வராதுங்க. தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு, அனுபவிச்சது இல்லைன்னு நினைக்கிறேன். பல வருஷமாக கடன் பட்டு எல்லாத்தையும் பேச்சு வாங்கிட்டீங்க. ஒரே ஃப்ளாஷில் ஆண்டவர் திருப்பி எல்லா காசையும் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போகும்போது அவங்க வாங்க ஐயான்னு கும்பிட்டா எப்படி இருக்கும்? நன்றா கண்ணு அப்படின்னு போவீங்களா இல்லையா? போவீங்களா இல்லையா? அதெல்லாம் நீங்கள் காசு கொடுத்தாலாம் அந்த உணர்ச்சியை உணர முடியாது. இதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ஆண்டவர் காத்திருக்கிற வைக்காருன்னு வைங்க, பெரிய சம்பவமாக இருக்குது. அதுக்கு ரெடி ஆகுங்க. அல்லேலூயா. காத்திருப்பில் தயவுசெய்து ஃபாஸ்டிங்கோட முக்கியமான ரூல் அதுதான். காத்திருக்கிற நேரத்தில் நீல தாடி வலுத்து சோகத்தின் உச்சகட்டமாக அப்படியே இப்படி உட்காந்துருக்கக்கூடாது. க்ளீன் ஷேவ் பண்ணி நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்கன்றா என்னன்னு கூட தெரியாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருந்தாலும் க்ளீன் ஷேவ் பண்ணி பக்கா ஷர்ட் போட்டு அப்படி வெளியில் வந்து நிற்கணும். பார்க்குறவனுக்கு நீ பெரிய பணக்காரன்னு தெரியணும். உன் பாக்கெட்டில் பணம் இல்லாத உனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஹலோ, உங்கள் பாக்கெட்டில் பணம் இல்லாதது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். வெளியில் எப்படி இருக்கணும்னு ஃபாஸ்டிங்கில் சொல்லியிருக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கூட தெரியக்கூடாதுன்னு இருக்கு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஜெபம் பண்ண யாராவது கூப்பிட்டாங்கன்னு வைங்க, அப்படி கம்பீரமாக போய் ஜெபம் பண்ணணும். நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி. நம்ம ஜனம் போகும்போதே 1 லாரி வண்டி சோகத்தை ஏற்றிட்டு போவோம். உள்ள நுழைஞ்சு அந்த சிஸ்டர் பிரைஸ்ல அப்படின்னு அழுது இருக்கிற விசுவாசமும் போயிடும். அப்படி போகக்கூடாது. தைரியமா இந்த காத்திருப்பப்போ உங்க விசுவாசத்தை காத்துக்கொண்டு எப்படி இருக்கணும்? எல்லாம் பெற்றுக்கொண்டதை போல தைரியமா நிக்கணும். அல்லேலூயா. 18 வருஷம். ஆமா, இப்படிதான் இருக்காங்க. எவனாவது பார்த்து கேட்டிருப்பான், என்னம்மா வீணா வந்து 18 வருஷம் வந்துட்டு இருக்கேன்னு. 18 வருஷம் நீ என்ன வேணாலும் பேசிக்க, எனக்கு கவலையே இல்லைன்னு சபைக்கு தைரியமா வந்துச்சு பாருங்க அந்த அம்மா. இன்னைக்கு நேரா நின்று அவனை பார்த்து, நீ தானே என்னை பத்தி பேசுன, பார்த்து ஆண்டவர் எப்படி சுகம் தந்தார், எவ்வளவு பெரிய பெருமைங்க. அப்படிதான் இருக்கணும். ஒரு அற்புதம் நடந்தோடனே நான் நல்லா இருக்கேன் பாஸ்டர், இல்லை இப்போ நல்லா இருங்க அற்புதம் நடக்கும். அதான் மேட்ரு. அப்படிதான் வேலை செய்யும். இப்போ நல்லா இருந்தால் தான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆமென். ஸோ இன்னையிலேருந்து இந்த காத்து இருக்கிறத பெரிய பேர்டன் ஆக்க வேண்டாம். திஸ் இஸ் அ பிளெஸிங். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆமென். அப்படியே உட்காருங்க, நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடுங்க. ஆண்டவர்கிட்ட நல்லா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிருங்க. இந்த காத்திருப்பு நேரத்தில் எத்தனையோ தடவை நம்ம ஆண்டவரை தேவையில்லாத கேள்விகள் கேட்டிருப்போம். ஒரு வேகத்தில் கேட்டிருப்போம், ஒரு சோகத்தில், ஒரு கோபத்தில். அது எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு கேட்டுருங்க. திராணிக்கு மேலே சோதிக்கப்படாத தேவன் அவர். அதையும் மீறி சோதிக்கிறார் என்றால் உங்களுக்கென்று ஒரு பெரிய அற்புதத்தை வைத்திருக்கிறார். அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் தெரியாமல் பேசிட்டேன், நீ மன்னிச்சிருங்க. நீர் இவ்வளோ பெரிய ஒரு நன்மையை வைத்திருப்பீர்னு எனக்கு தெரியாது. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் சரியாக நடக்க உதவி செய்யுங்க. ஜீவனில் அன்பின் தேவனே, கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நான் உன் கரங்களில் ஒப்படைக்கின்றேன். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும், ஆசிர்வதியும். இவர்கள் காத்திருப்பு நேரத்தில் அவர்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீர் உதவி செய்யும். தைரியமாக இருந்து வெற்றி பெற்று வெற்றியாளனாக வெளியே திரும்ப நீர் உதவி செய்யும். எந்த இடத்தில் வாளாக்கப்பட்டார்களோ அங்கேயே தலையாக்க, எங்கே கீழாக்கப்பட்டார்களோ அங்கே மேலாக்க நீர் உதவி செய்யும். நீர் அவர்கள் கூட இருந்து வழி நடத்தும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும், ஆசிர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காத்திருப்பு வீணாகாது. எழுந்திரு சீயோனே, உன் நேரம் வந்தது. Rejoice and be glad, your time has come. God bless you. Shalom.